So இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter respiration in plants. So respiration in plants அப்படினா என்ன அர்த்தம்? What is that? இதுக்கு முன்னாடி என்ன chapter பார்த்தோம்? Photosynthesis in plants. Photosynthesis in plants என்ன நடந்துச்சு? Yes, green parts of the plants sunlight trap பண்ணி அதை ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி and அதை மறுபடியும் குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுச்சு, ரைட்? ஃபுட்டா கன்வெர்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஃபுட்ல இருந்து எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனர்ஜியை எடுக்க போகிறோம், ரைட்? அந்த ஹோல் ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் அஸ் பிரீத் டு லிவ், ஆமாவா இல்லையா? வி ஆர் பிரீத்திங். ஸோ அப்போ நான் என்ன நடக்குதாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. பட் ஒய் இஸ் பிரீத்திங் ஸோ எசென்ஷியல் டு லைஃப்? வாட் ஹேப்பன்ஸ் வென் வி பிரீத்? ஸோ ப்ரீத் பண்ணும்போது என்ன நடக்குது? ஸோ ப்ரீத் பண்ணும்போது நம்ம ப்ரீத் பண்ணும்போது O2-வை உள்ளே எடுப்போம், ரைட்? CO2 வெளியே விடுதாகும், ரைட்? ஸோ இந்த உள்ளே எடுக்கப்பட்ட O2 என்னாகும், செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு போகும். ஸோ வாட் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்? இதுதான் நீங்கள் 10th 9thலாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ நம்ம ஏரோப்ஸ். ஸோ இது என்னாகும், இது உள்ளே போயிட்டு குளுக்கோஸ் இருக்கிற குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து இதை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், எஸ், கார்பன் பாண்டை ஃபுல்லாக பிரேக் பண்ணி இதை எனர்ஜிக் மாலிகுலாக மாற்றி இது எப்போ வேணுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிப்போம், ரைட்? இதுதான் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அதுக்காக தான் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஆல்சோ டூ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் பிளான்ட்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் பிரீத்? இஃப் ஸோ ஹவ்? ஸோ எல்லா ஆர்கானிசமே ப்ரீத் பண்ணுமா? அனிமல்ஸ் எஸ், பிளான்ட்ஸ் எஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எஸ், சம் ஆஃப் தெம். ஓகே, ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்னாலும் சரி அனிமல்ஸ்னாலும் சரி ப்ரீத் பண்ணுவோம். அதே தான், விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இருக்கும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட் எனர்ஜி ஃபார் கேரிங் ஆஃப் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ். லைக் எந்த ஒரு லைஃப் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே அதுக்கு என்ன வேணும்? எஸ். ஸோ எந்த ஒரு லைஃப் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ லைக் அப்சார்ப்ஷனாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட், மூவ்மெண்ட், ரீப்ரடக்ஷன் ஆர் ஈவன் ஃபார் பிரீத்திங் இட் செல்ஃப் we need some energy, right? Where does all this energy comes from? We know we eat food for energy, but how is this energy is taken from the food? ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம்? எனர்ஜிக்காக தான் சாப்பிட்றோம். அண்ட் அந்த ஃபுட்டுலேருந்து எப்படி எனர்ஜி எடுக்கப்படுது? லைக் ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், தென் ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னாகும், டிஃப்ரெண்ட் பாத்வேயில் போயிட்டு எல்லாமே என்னாகும், பிரேக் டவுன் ஆகும். அண்ட் இதில் குளுக்கோஸா மாதிரி பிரேக் டவுன் ஆகும். ஸோ எல்லாமே பிரேக் டவுன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் கடைசியாக? ஏடிபி அண்ட் NADH2 ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் பண்ணி நமக்கு வேணுங்கிற எனர்ஜியை எடுத்துக்க போகிறோம். அதுலேயும் மெயின் கரன்சி யாருன்னு கேட்டால் ஏடிபி. ஸோ ஏடிபியில் அடினோசைன் ட்ரை ஃபாஸ்பேட் 3 ஃபாஸ்பேட் இருக்கும். அந்த 3 ஃபாஸ்பேட்டில் இருக்கிற லாஸ்ட் பாண்டை பிரேக் பண்ணும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ரிலீஸ். அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதனால தான் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு கேட்டால் அது யார்? ஏடிபி. ஓகே, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா இந்த ஏடிபி எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாவில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஹவ் இஸ் திஸ் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்ட்? டூ ஆல் ஃபுட்ஸ் கிவ்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி? ஸோ இந்த எனர்ஜி நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம்? ஏடிபியாக மாற்றிக்க போகிறோம். அண்ட் என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த எல்லா ஒர்க்லேயுமே நமக்கு என்ன தேவைப்படும்? ஏடிபி தேவைப்படும். டூ ஆல் ஃபுட் கிவ்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி? நோ. ஃபேட்டில் வேறு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும், ப்ரோட்டீனில் வேறு மாதிரி இருக்கும், அண்ட் கார்போஹைட்ரேட்ஸில் வேறு மாதிரி இருக்கும். டூ பிளான்ட்ஸ் ஈட் அப்படிங்கும்போது குளுக்கோஸாவை ஃபுட்டாக எடுத்துக்கிறது கிடையாது. பிகாஸ் தே கேன் மேக் தேர் ஓன் ஃபுட். ஸோ குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபார்ம் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் in the presence of sunlight and chloroplast glucose form பண்ணும். Where do plants get their energy from? So plants ஓட energy, main energy எங்கிருந்து வருது? நம்ம sunlightல இருந்து வருது. Okay, sunlight energy chemical energy convert பண்ணி ATP and NADPH2 மாற்றி வச்சுக்கும். Okay, microorganisms for their energy requirement do they eat food? மைக்ரோ ஆர்கானிசத்துலேயும் டிபெண்ட்ஸ். ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசத்துலேயும் ஆட்டோட்ராப்ஸும் இருக்குது, ஹெட்ரோட்ராப்ஸும் இருக்குது. ஸோ ஆட்டோட்ராப்ஸ் வில் மேக் தேர் ஓன் ஃபுட் லைக் பிளான்ட், பட் ஹெட்ரோட்ராப்ஸ் எஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் அனிமல்ஸ். ஓகே, அதர் அனிமல்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார் தேர் ஃபுட். You may wonder at the several questions raised above, they may seems to be very disconnected, random, right? But in reality, the process of breathing is very much connected to the process of release of energy.
So reality la breathing and release of energy very much related. Let us try and understand how this happens. All energy required for life processes is obtained by oxidation of some macromolecules that we call food. So oxidation நடந்து தான் நமக்கு அது ஃபார்ம் ஆகுது எனர்ஜி. Only green plants and cyanobacteria. யார் யாரோ அவங்களோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறா பாருங்க. Green plants and cyanobacteria. Cyanobacteria is also called as எங்க படிச்சோம்? BGA. Biological classification la. BGA is nothing but blue green algae. On food, by the process of photosynthesis, they trap light energy and convert it into chemical energy that is stored in the bonds of carbohydrates like glucose, sucrose and starch. Okay. So the process of photosynthesis என்ன பண்ணுது? Light energy trap பண்ணுது. அதை chemical energy மாத்துது. அந்த chemical is nothing but glucose and இதை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸ் இல்லைனா சுக்ரோஸ் இல்லை ஸ்டார்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணி கார்போஹைட்ரேட்டாக மாற்றி அதை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த கார்போஹைட்ரேட் இருக்கிற ஒரு பாண்டையும் பிரேக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ஐ வில் கெட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நான் ஏடிபியில் ட்ராப் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் எப்போல்லாம் எனக்கு வேணுமோ அப்போ நான் ஏடிபி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, so photosynthesis, sunlight plus carbon dioxide plus water in the presence of chlorophyll, நமக்கு glucose or sugar plus oxygen. So இது green parts of the plant, இது plant cells and என்ன இருக்கு? Chloroplasts இருக்கு. அதெல்லாம் என்ன நடக்குது? Photosynthesis நடக்குது. We must remember that in green plants too, not all cells or tissues and organs photosynthesize. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது க்ரீன் பிளான்டாகவே இருந்தாலும் பிளான்ட்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லையுமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. எங்கே மட்டும் தான் நடக்கும்? க்ரீன் பார்ட்ஸில் மட்டும் தான் நடக்கும். ஏன் க்ரீன் பார்ட்ஸில் மட்டும் தான் நடக்குது? பிகாஸ் க்ரீன் பார்ட்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது? குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஓகே, குளோரோபிளாஸ்ட் எதுக்கு வேணும்? சன்லைட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு, சன்லைட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு குளோரோபிளாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்லி செல்ஸ் கண்டெய்னிங் குளோரோபிளாஸ்ட் தட் ஆர் மோஸ்ட் ஆஃபன் லொக்கேட்டட் இன் த சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் கேரி அவுட் photosynthesis. Hence, even in the green plants, all other organs or tissues and cells that are non-green need food for oxidation. Hence, food has to be translocated to all non-green parts. So, actually, என்ன நடக்கும்? Green partsல food produce ஆகும் and non-green partsக்கு அந்த food என்ன பண்ணும்? Translocate பண்ணும் plants usually. So, அப்போ எந்தெந்த partsல non-green இருக்கு? Mainly flowers இருந்தா flowers, then root. இந்த ஏரியாக்கு எல்லாமே food leafல இருந்தோ stemல இருந்தோ என்ன ஆகும்? Translocate ஆகும். So flower non-green part, root non-green part, but stem leaf green part, so they can produce yes food. So அதனால அது என்ன சொல்றோம்? source ன்னு சொல்றோம். So எங்க இல்லையோ food எங்க produce ஆகலையோ that is called as sink. So sourceல இருந்து sinkக்கு produce ஆன food translocate பண்ணுது. Okay, that process is called translocation. So animals are heterotrophic, that is they obtain food from plants directly or indirectly. So animals அப்படிங்கும்போது எல்லாமே heterotrophs. இது நம்ம எங்கே படித்தோம்? biological classification. இன்னொரு heterotrophs இருக்கக்கூடிய கிங்டம் படித்தோம். என்னது? ஒன்று animal kingdom and இன்னொன்று fungi. Yes. So animals are heterotrophs. They obtain food from plants. டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம், but they depends on plants. For example, deer இருக்கு. Okay, இது வந்து herbivore and it will eat plants. Am I right? So deer சாப்பிடக்கூடிய lion. Okay, lion is a carnivore, right? So இது deer மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இது பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா? No, not directly but indirectly. ஏன்னா deer பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. lion deer டிபெண்ட் பண்ணி இருக்கு. பிளான்ட் இல்லைன்னா deer இல்லை. அப்போ lionனாலையும் சாப்பிட முடியாது, ரைட்? லயனுக்கும் ஃபுட்டு இருக்காது. ஸோ carnivores are indirectly depends on plants and herbivores are directly depends on plants for their food. Saprophytes like fungi are dependent on dead and decaying matters. So saprophytes அப்படின்னாவே yes, dead and decaying mattersல feed பண்ணுறது. So like fungi are dependent on dead and decaying matters. What is important to recognize is that ultimately all the food that is required for life process comes from the photosynthesis. Even this dead and decaying matter அப்படிங்கும்போது அது பிளான்ஸும் இருக்கலாம், அனிமல்ஸும் இருக்கலாம். அனிமலாக இருந்தாலும் that is directly or indirectly depends on plants only. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக ஃபுட்டு யார் ப்ரொவைட் பண்ணுறா? பிளான்ட் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ ஹெர்பிவர்ஸில் எஸ், ஹெர்பிவர்ஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்.
அதே வந்து omnivores இல்லைனா decomposers இல்லை carnivores எல்லாமே வந்து indirectly depends on plant or directly. Okay, omnivores directly depends on indirectly and decomposers directly depends on plants and also indirectly depends on plants, but carnivores are indirectly depends on plants. This chapter deals with the cellular respiration or the mechanism of breakdown of food materials within the cell to release energy and the trapping of this energy for synthesis of ATP. So என்ன நடக்க போகுது இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பார்க்க போறோம் அண்ட் அது வந்து எப்படி ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுது அந்த மெக்கானிசம் பார்க்க போறோம். குளுக்கோஸ் எப்படி பிரேக் டவுன் ஆகி நமக்கு ஏடிபியாவோ இல்லை NADH2ஆவோ ஃபார்ம் ஆகுது அண்ட் அந்த NADH2 எப்படி நம்ம மறுபடியும் மைட்டோகாண்ட்ரியாவில் போயிட்டு ஏடிபியா மாற்றுறோம் அப்படிங்கிற மொத்த ஸ்டோரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ரெஸ்பிரேஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, so photosynthesis of course takes place within the chloroplast in the eukaryotes, whereas the breakdown of complex molecules to yield energy takes place in the cytoplasm and in the mitochondria. So நம்ம இப்போ eukaryote பற்றி பேசுகிறோம். ஸோ eukaryoteல photosynthesis எங்கே நடக்குது? chloroplastல. அதே வந்து respiration எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் எஸ் cytoplasm and also in mitochondria. The breaking of CC bonds of complex compounds through oxidation within the cells leading to release of considerable amount of energy is called as respiration. Okay, so மொத்தமாக இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? குளுக்கோஸ்னாலும் ஸ்டார்ச்னாலும் கார்பன் பாண்டிங் இருக்கும் அண்ட் அந்த கார்பன் பாண்டிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரேக் பண்ண போகிறோம். பிரேக் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மொத்த ரெஸ்பிரேஷன் சாப்டர்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன், ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரேக் டவுன் பண்ண போகிறோம் ஏரோபிக்கில். ஸோ பிரேக் டவுன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் எனர்ஜி. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ப்ராசஸை நம்ம பண்ணுவோம், லைக் மசில் கான்ட்ராக்ஷன், ப்ரீத்திங் ஆர் ஸோ லைக் மசில் கான்ட்ராக்ஷன் இல்லை ப்ரீத்திங், ரன்னிங், வாக்கிங், டாக்கிங், வாட் எவர் இட் இஸ், த ஏடிபி ரெக்வயர்ட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் ஏடிபி வருது. ஓகே, the compounds that are oxidized during this process is known as respiratory substrate. So எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறோமோ, ஏன்னா நம்ம ஏதோ ஒன்றா ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம், அதனால தான் சம் சப்ஸ்ட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன் நம்ம போகிறோம், ரைட்? ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட்டை என்ன சொல்லுவோம்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம், பிகாஸ் தட் சப்ஸ்ட்ரேட் அண்டர்கோயிங் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ், அதனால் அதை ரெஸ்பிரேஷன் அண்டர்கோ பண்ணுறதுனால ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். யூஸ்வலி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி கார்போஹைட்ரேட் தான் நம்ம எடுப்போம், பட் proteins, fat and even organic acids can be used as a respiratory substrate in some plants and under certain conditions. So under certain conditions la proteins illa fat illana I mean organic acids kuda nama edukrom. Okay, during oxidation within a cell, all energy contained in the respiratory substrate is not released free into the cell or in a single step. So நான் வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் எடுத்து நான் பிரேக் டவுன் பண்ண உடனே எனக்கு எல்லா எனர்ஜியும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகாது. அது எல்லா எனர்ஜியும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகி அந்த எனர்ஜி எல்லாமே ஒரே டைமில் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எனக்கு அப்போதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். பாக்கி எனக்கு ஏடிபியாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, during the oxidation within a cell, the energy contained in the respiratory substrate is not released free into the cell. That is very important line. So glucose or starch, glucose மாறும், pyruvate மாறும், acetyl CoA, Krebs cycle போகும் and இங்கே தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ATP and NADH2 ப்ரொடியூஸ் ஆகும். இந்த NADH2 again goes for electron transport chain and electron transport chainல என்னவா மாறும்? அது ஏடிபியாக மாறும். ஸோ வெளியே வரும்போது நமக்கு நெட் கெயின் ஏடிபிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸும் அதே தான், அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் அசிட்டில் கோஏ என்சைமாக மாறும் அண்ட் லிப்பிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறி மறுபடியும் அசிட்டில் கோஏவாக மாறி கப் சைக்கிள் என்டர் ஆகும். ஸோ வாட் எவர் த சப்ஸ்ட்ரேட் யூ டேக்ஸ் யூ வில் கெட் ஏடிபி. ஓகே, it is released in a series of slow stepwise reactions controlled by enzymes and it is trapped as a chemical energy in the form of ATP. So hence it is important to understand that energy released by oxidation in respiration is not or rather cannot be used directly but is used to synthesize ATP which is broken down whenever energy needs to be utilized. So எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணி ATP ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அப்போ ATP எடுத்து என்ன பண்ணுவோம், பாண்ட்ஸை பிரேக் பண்ணி அந்த அதில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை யூஸ் பண்ணிப்போம். Hence ATP act as an
எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். ஸோ ட்ரை மீன்ஸ் 3. ஸோ அப்போ 3 ஃபாஸ்பேட் இருக்குது. அடினோசைன் அப்படிங்கிறது என்னது, பயோமாலிகுல்ஸ் படித்தா நமக்கு தெரியும். வாட் இஸ் தட் அடினோசைன்? இட் இஸ் அன் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடுனா என்ன அர்த்தம்? nitrogenous base plus sugar. See, adenine is the nitrogenous base and sugar. So this is adenosine. Okay. So adenosine triphosphate. So 3 phosphates are attached to it. And இதில் இருக்கிற அந்த லாஸ்ட் பாண்டை நம்ம பிரேக் பண்ணும்போது தான் என்ன ஆகும், ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அண்ட் அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஓகே, அதர்வைஸ் ஏடிபியாக இருக்கும் அது. This energy trapped in ATP is utilized in various energy requiring process of the organism, and the carbon skeleton produced during this respiration is used as a precursor for biosynthesis of other molecules in the cell. Okay. So aerobic respiration, oxygen is needed. Anaerobic respiration, oxygen is not needed. So anaerobic respiration la fermentation irukku. So fermentation la rendu fermentation படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? Lactic acid fermentation and ethanol fermentation, alcohol fermentation, right? So இதான் நம்ம aerobic respiration, anaerobic respiration, 2 types of respiration. So aerobic respiration la steps என்னென்ன இருக்கு அப்படின்னா, first glycolysis. Glycolysis முடிஞ்சதுக்கு அப்புறம் link reaction. Link reactionக்கு அப்புறம் Krebs cycle and electron transport chain. இதில் glycolysis அப்படிங்கிறது it is common for both aerobic and anaerobic respiration. ரெண்டுக்குமே glycolysis is common. So glycolysis எங்கே நடக்கும் அப்படின்னா cytoplasm. All other 3, 2, 3, 4 step இந்த 4மே எங்கே நடக்கும் அப்படின்னா mitochondria. Okay. இது எங்க நடக்கும்? It's all in cytoplasm only. Okay. Do plants breathe? Yes or no? Yes, it is. Well, the answer to this question is not quite so direct. Yes, plants require O2 for respiration to occur, and they also give out CO2. But இதே CO2 அது என்ன பண்ணும்? photosynthesisக்கு திருப்பி உள்ள எடுத்துக்கும், right? So photosynthesisல என்ன ரிலீஸ் ஆகும்? O2 ரிலீஸ் ஆகும். So photosynthesisல O2 ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன்ல CO2 ரிலீஸ் ஆகும். And this CO2 is utilized in photosynthesis, and this O2 is utilized in respiration also. So respiration of photosynthesis at same rate ல நடக்குது அப்படின்னா நெட்டா வேற ஏதாவது கேஸ் வெளியே ரிலீஸ் ஆகுமா? No. Okay. Hence, the plants have systems in place that ensures the availability of O2. So, O2 is very important for respiration and CO2 is very important for photosynthesis. So, இப்போ நாம respiration பார்க்கறதுனால O2 is very important. அதனால plantல இருக்கிற எல்லா partsக்கும் O2 கிடைக்கணுங்கிறதுல plant கரெக்டா இருக்கும். So, do plants breathe? Yes, it breathe. Plants, unlike animals, have no specific specialized, plants, unlike animals, have no specialized organs for gaseous exchange, but they have stomata and lenticles for this purpose. So, டைரக்டாக வந்து எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸும் கிடையாது, பட் லென்டிகல்ஸ் அண்ட் ஸ்டொமேட்டா இருக்குது. ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது நீங்கள் லீஃபில் பார்க்குறது ஸ்டொமேட்டா. அப்போ அதே மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து ஸ்டெம்ஸ்லேயும் இருக்குது. ஸ்டெம்மில் வந்து அந்த பார்க் டெட் செல்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் லென்டிசெல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து என்ன இருக்கும், லென்டிசெல்ஸும் இருக்கும், ஸ்டொமேட்டாவும் இருக்கும். அதனால் பெருசாக செப்பரேட் சிஸ்டம் தேவைப்படல. ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணி கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியம் பிளான்ஸில் இல்லை. ஏன்னா அந்தந்த பார்ட்ஸை என்ன பண்ணும், அதுக்கு தேவையான கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸை பண்ணிக்கும். There are several reasons why plants can get along without the respiratory organs. First, each plant part takes care of its own gaseous exchange needs. Okay. So, இது stomata. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், right? And lenticels. So, lenticelsங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் லென்டிசெல்ஸ். இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. There is very little transport of gases from one part
There is very little transport of gases from one plant part to another. Second, plants do not present great demands for gaseous exchange like animals. Animals மாதிரி அதுக்கு பெருசா gaseous exchange demands கிடையாது. Root stems and leaves respirate rates far lower than the animals do. Animals விட far lower ஆத அதுக்கு respiration தேவை. So only during photosynthesis are large volume of gases exchanged and each leaf is well adapted to take care of its own needs during these periods. When cells photosynthesize, availability of O2 is not a problem in these cells since O2 is released within the cells, right? So photosynthesis நடக்கும்போது O2 release ஆகும், அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது CO2 ரிலீஸ் ஆகும். ஸோ பெருசாக கேஸ் வந்து ஆக்சிஜன் நிறையா உள்ளே எடுக்கணும், CO2 நிறையா உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவை அதுக்கு வந்ததில்லை. ஸோ வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், இங்கே கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் ஆகும். Third, the distance that the gases must diffuse even in large bulky plant is not great. So bulky plantல கூட ரொம்ப தூர டிஸ்டன்ஸ்க்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கங்கே என்ன இருக்கும், லென்டிசெல்ஸும் இருக்கும், ஸ்டொமேட்டாவும் இருக்கும். Each living cells in a plant is located quite close to the surface of the plant. So this is true for leaves, you may ask, but what about the thick woody stems and roots? In stems, the living cells are organized in thin layers inside and beneath the bark. Bark-க்கு கீழே தான் இந்த living cells எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். And the bark-ல இருக்கிறது dead cells இருக்கும். They also have openings called lenticels. So the cells in the interior are dead and provide only mechanical support. So இது yes bark and இதில் இருக்க இந்த openings எல்லாமே என்னது, lenticels. Okay. Thus most cells of plants have at least a part of their surface in contact with their air. Okay, this is also facilitated by loose packing of parenchyma cells in the leaves, stems and roots. So இது important sentence type of MCQ which provide an interconnected network of air spaces. So ஈஸியாக air உள்ள circulate ஆகிறதுக்கு parenchyma எப்படி இருக்கும், loosely packed இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக air என்ன ஆக முடியும், உள்ள circulate ஆக முடியும். So the complete combustion of glucose which produces CO2 and H2O as end product is energy, most of which is given out as an heat. So என்ன பண்ணுது, glucose ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அண்ட் எனர்ஜியாக நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இந்த 6 கார்பனில் ஆக்சுவலாக இந்த மாதிரி தானே இருக்கும், கார்பன் கார்பன் பாண்டிங் 1 2 3 4 5 6 ரைட். ஸோ இந்த 6 கார்பன் பாண்டிங்ஸ் என்ன ஆகும்னா ஒரு இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இதை கட் பண்ணுவோம். ஓகே, எப்படி ஆக்சிடேஷன். ஸோ நமக்கு என்னவா வரும், கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வரும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸும் ரெஸ்பிரேஷனும் ஈக்குவல் ரேட்டில் நடக்குது அப்படின்னா O2 இல்லைன்னா CO2ஓட நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இருக்குமா, இருக்காது. அண்ட் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எதோட ரிலீஸ் ஜாஸ்தியாக இருக்கும், O2ஓட ரிலீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸும் ரெஸ்பிரேஷனும் பிளான்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் நமக்கு ஆக்சிஜனோ ஃபுட்டோ கிடையாது. If this energy is to be useful to the cell, it should be able to utilize it to synthesis other molecules that the cell requires. ஸோ இது என்ன பண்ணும், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எனர்ஜியை எதுக்கு யூஸ் பண்ண போது, நமக்கு தேவையான மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, மற்ற ரியாக்ஷன்ஸில் எனர்ஜி தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணும். The strategy that the plant cells uses is to catabolize the glucose molecule in such a way that not all the liberated energy goes out as a heat. எல்லாமே வந்து ஹீட்டாக போகாது, பட் அந்த ஹீட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ATPயில் ட்ராப் பண்ணுவோம். The key is to oxidize glucose not in one step but in several small steps, enabling some steps to be just large enough such that the energy released can be coupled to ATP synthesis. So how this is done, essentially the story of respiration. அதுதான் நம்ம story respiration மொத்தமா பார்க்க போறோம். So during the process of respiration, oxygen is utilized and the carbon dioxide, water and energy are released as a product. நம்ம already பார்த்தோம். So combustion reaction requires oxygen, right? நம்ம combustion reaction என்னன்னு படிச்சிருக்கோம். So ஒரு organic compound இருக்கும்,
with the presence of oxygen அது என்ன ஆகும் எனர்ஜி லிபரேட் பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வரும் ஸோ இங்கே பாருங்க இங்கே என்ன நடக்குது சம் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் எடுக்கிறோம் இங்கே எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுக்கிறோம் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது பட் அந்த எனர்ஜியை நம்ம ஹீட் எனர்ஜியாக விடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஏடிபியாக ட்ராப் பண்ண போகிறோம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஸோ இந்த ரெண்டும் மோரார்லெஸ் சேம் ரியாக்ஷன் அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா செல் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம் அது கம்பஷன் ரியாக்ஷன் okay so cell respiration is also a type of combustion but some cells live where okay but some cells live where oxygen may or may not be available so சில cells வந்து வாழ்ற இடத்துல ஆக்சிஜன் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அப்போ can you think of such situations where O2 is not available there is a sufficient reason to believe that the first cells on this planet lived in an atmosphere that lacked oxygen ஸோ அப்போ என்னவா இருந்திருக்குன்னு சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மான ஆர்கானிசம் எர்த்தில் என்னவா இருந்திருக்கும் ஆக்சிஜன் இல்லை அப்போ அந்த ஆர்கானிசம் ஆட்டோமேட்டிக்கலி என்னவா இருந்திருக்கும் அனாரோபிக் ஆர்கானிசமாக இருந்திருக்கும் அனாரோப்ஸுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை ரைட் Even among the present day living organisms we know of several that are adapted to anaerobic conditions so இப்போ கூட நம்ம இதில் நிறைய anaerobic conditions வாழக்கூடிய organisms இருக்கு some of these organisms are facultative anaerobes while others requires for anaerobic condition is obligate so facultative anaerobes இருக்கு obligate anaerobes இருக்கு என்னன்னு பார்க்கலாம் so obligate anaerobesனா கண்டிப்பா அதுக்கு ஆக்சிஜன் இருக்கக்கூடாது ஆக்சிஜன் இல்லாத என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் அது obligate facultative-னா ஆக்சிஜன் இருந்தா ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கும் ஆக்சிஜன் இல்லைன்னா anaerobics-ஆ வாழ்ந்துரும் so that is facultative okay so obligate aerobic அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பா ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும் ஓகே அதனால தான் ஆக்சிஜன் எங்க அதிகமாக கிடைக்குமோ அந்த இடத்துல இருக்கும் ஏன்னா இது நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்ல சொல்யூஷன் வச்சு மேலே காட்டன் தான் வச்சிருக்கோம் ஸோ காட்டன் வழியா கேஸஸ் உள்ள வரும் பட் டீப் டவுன் போக முடியாது ஸோ மேலே மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் நம்ம சொல்யூஷன் வச்சு பாக்டீரியாவை போட்டு பார்க்கும்போது எந்த ஆக்சிஜன் ஏரோபிக் பாக்டீரியாவாக இருந்தால் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் என்னாகும் வளரும் அதே அனேரோபிக் பாக்டீரியாவாக இருந்தால் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் வளரும் ஸோ ஆப்ளிகேட் அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும் அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ்னா இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே எந்த சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கும் okay in any case all living organisms retain the enzymatic machinery to partially oxidize glucose without the help of oxygen this breakdown of glucose to pyruvic acid is called as glycolysis so first step so respiration la நாம என்ன சொன்னோம் aerobic respiration இருக்கு anaerobic respiration இருக்குன்னு சொன்னோம் ரைட் aerobicனாலும் anaerobicனாலும் first step அப்படிங்கிறது glycolysis so இந்த glycolysis அப்படிங்கிறது எங்க நடக்கும் cytoplasm okay cytoplasmத்துல தான் நடக்கும் and this is an yes anaerobic process இதுக்கு வந்து anaerobic process இதுக்கு oxygen need இல்ல okay but aerobic organism சரி anaerobic organism சரி first step glycolysis தான் பண்ணும் so glycolysisல என்ன நடக்கும் அப்படினா glucose step by step break down பண்ணி pyruvic acid ஆ மாத்தும் glucose அப்படிங்கிறது 6 carbon compound pyruvic acid அப்படிங்கிறது 3 carbon compound so இந்த steps இதுல actually 10 steps இருக்கு glycolysisல okay 10 steps இருக்கு so இந்த 6 carbon compound actually 10 steps வழியா நம்ம break down பண்ணி 3 carbon compound ஆ மாத்துவோம் and இதுல வந்து ATP and NADH2 form ஆகும் and இதுல வந்து நெட்டா 8 ATP form ஆகும் at the end of glycolysis so அடுத்து நம்ம பார்க்க போறது glycolysis so the term glycolysis has originated from the Greek word glykos for sugar and lysis means splitting okay so glyco means sugar so glyco means sugar and lysis means splitting so நாம என்ன பண்ண போறோம்னா glycolysisல sugar-ஐ split பண்ண போறோம் okay so இத நாம என்ன சொல்றோம்னா partial oxidation னு சொல்லலாம் ஏன்னா 6 கார்பன் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் என்னவா மாற போகுது at the endல pyruvic acid-ஆ மாற போகுது 2 pyruvic acid ஏன்னா pyruvic acid-ங்கிறது 3 கார்பன் ஓகே இங்க கார்பன் டை ஆக்சைடு எதுவுமே ரிலீஸ் ஆகாது ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் குளுக்கோஸ் வந்து பாதி தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு இன்னும் ஃபுல்லா ஆக்சிடைஸ் ஆகல ஓகே ஸோ இதுக்கப்புறம் இந்த pyruvic acid என்ன பண்ணும் எஸ் இதுக்கப்புறம் அது ஏரோபிக் அனிமலா இல்லை ஏனோரோபிக் அனிமலாங்கிறத பொறுத்து மாறும் ரைட் ஸோ இந்த pyruvic acid அடுத்தது இது ஏரோபிக்கா இருந்துச்சுன்னா which means it needs oxygen ஓகே அப்படி இருந்ததுன்னா இது அடுத்து என்ன ரியாக்ஷன் போகும் லிங்க் ரியாக்ஷனுக்கு அடுத்து
Krebs cycle. அதுக்கு அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் போகும். ஓகே, இது ஏரோபிக்கா இருந்ததுன்னா. அதே ஏனரோபிக்கா இருந்துச்சுன்னா, anaerobic organism இருந்ததுன்னா there are two types. Okay, so இந்த two typesல மெயினா ஒன்று alcohol fermentation and இன்னொன்று lactic acid fermentation. Okay, so இதுதான் நம்மளோட pathway. so இதில் இந்த first step இருக்குல்ல, glucose வந்து pyruvic acid மாற first step, that is called as glycolysis. and இந்த glycolysis எங்க நடக்கும் அப்படின்னா cytoplasm. okay, இந்த glycolysis cytoplasmத்துல நடக்கும். and அதுக்கப்புறம் pyruvate ஃபார்ம் ஆகும். பைருவேட்லேருந்து அது ஏரோபிக்கா இல்லை anaerobic பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். which means aerobic organism இருந்தாலும் சரி anaerobic organism இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் glycolysis அப்படிங்கிறது common pathway. okay, so partial oxidation of glucose to pyruvic acid is a common pathway for aerobic and anaerobic organisms. okay, இது நாம டீடைல்டாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஹெட்டிங்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்மெண்டேஷன் என்னெல்லாம் இருக்குது அண்ட் ஏரோபிக்கில் எப்படியெல்லாம் போகுது, எப்படி நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுறோம், ஏடிபி அண்ட் NADH2 ஜென்ரேட் பண்ணுறோம், அண்ட் NADH2 இருந்து எப்படி ஏடிபி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த ஸ்கீம் ஆஃப் glycolysis வாஸ் given by Emden and Otto Meyerhoff and J. Parnas. அதனால நம்ம இது என்ன சொல்லுவோம்னா EMP. ஸோ EMP pathway அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து தான் கிளைகோலைசிஸை வந்து கொடுத்தாங்க. கிளைகோலைசிஸ் இப்படி தான் நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் இந்த கிளைகோலைசிஸை நம்ம ஆல்சோ கால்ட் அஸ் EMP pathwayன்னு சொல்கிறோம். ஓகே, இன் anaerobic organisms it is the only process in the respiration. ஓகே, ஏன்னா anaerobic organismத்தில் மெயினாக ப்ராசஸ் நடக்கிறது இது ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் அது ஃபர்மெண்டேஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ இங்கே மட்டும்தான் மெயினாக என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதில் எனர்ஜி பெருசாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, glycolysis occurs in the cytoplasm. very important MCQ. ஓகே, ஏன்னா anaerobicல இப்போ நம்ம பார்த்தோம்ல, anaerobicல alcohol fermentation, lactic acid fermentation இந்த மொத்த ப்ராசஸ்மே சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். அதே ஏரோபிக்காக இருந்ததுன்னா glycolysis மட்டும்தான் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். பாக்கி இருக்கிற இந்த 3 ரியாக்ஷன்ஸுமே எங்கே நடக்கும், இந்த 3 சைக்கிள்ஸுமே எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகே, அந்த 3 மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஸோ இந்த 3 மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் அண்ட் இது மொத்தமாகவே சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். So it is a very big, important MCQ. So glycolysis occurs in cytoplasm of the cell and is present in all living organisms. So எல்லா living organismத்திலையும் glycolysis இருக்கு, right? ஏன்னா ஏரோபிக்கா இருந்தாலும் சரி anaerobic இருந்தாலும் சரி அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கு, glycolysis இருக்கு. In this process, glucose undergoes partial oxidation to form 2 molecules of pyruvic acid. So already சொன்னோம் partial oxidation தான் நடக்கும். So 2 molecules of pyruvic acid நமக்கு form ஆகும். In plants, this glucose is derived from sucrose, which is the end product of photosynthesis or from the storage carbohydrate. So இதில் பிளான்ட்ஸில் இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சுக்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சுக்ரோஸ்லேருந்து தான் என்ன எடுக்கும், குளுக்கோஸ் டிரைவ் பண்ணும் and then the glucose will enters the glycolysis. okay, so glucose 2 பைருவேட்டாக மாறும், that is pyruvic acid, and pyruvic acid is an 3 carbon compound and glucose is an 6 carbon compound. so ஒரு glucose 2 pyruvic acid produce பண்ணும். okay, and இந்த ப்ராசஸில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ATP and NADH கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, this is not NADPH or H+, இது கிடையாது, it is NADH, இங்கே P இருக்காது. பட் ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம எல்லாமே என்ன பார்த்துருப்போம், NADPH2ன்னு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இது ஆப்ஷன்ஸில் NADPH இருக்கா இல்லை NADH இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். ஸோ ரெஸ்பிரேஷனில் கொஸ்டின்ஸ், கிளைகோலைசிஸில் லிங்க் ரியாக்ஷன் இல்லை Krebs சைக்கிள் இல்லைன்னா ETSல கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அது NADH நாட் NADPH. ஓகே, pyruvate further metabolized in the energy pathways and gives energy. ஸோ ஓவராலாக நான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே வரும் அண்ட் இது என்னது பைருவேட் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் கிளைகோலைசிஸ் அண்ட் இது எங்கே நடக்குது, சைட்டோபிளாசம். ஓகே,
சைட்டோபிளாஸ்மில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பைருவேட்டை என்ன பண்ணுவோம், மொபிலைஸ் டு எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் போயிட்டு தான் என்ன நடக்குது, திஸ் இஸ் Krebs cycle. ஓகே, Krebs cycle ப்ளஸ் லிங்க் ரியாக்ஷனும் அங்கே தான் இருக்குது. லிங்க் ரியாக்ஷன் Krebs cycle நடக்குது. அதுக்கப்புறம் அது எங்கே போகுது, ETS போகுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் போகுது. ஓகே, இது வரைக்கும் glycolysis and link reaction and Krebs cycle இது வரைக்கும் எனர்ஜி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், லைக் ATP ஃபார்ம் ஆகும் அண்ட் ஆல்சோ NADH ஃபார்ம் ஆகும். ஓகே, ETSல புதுசாக எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஆனால் இந்த NADH ETSல கொண்டு போயிட்டு நம்ம என்னவா மாற்றுவோம், ATPயாக மாற்றுவோம். ஓகே, ஸோ இதை NADH எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொண்டு போயிட்டு அதை ATPயாக மாற்றுவோம் நம்ம, அவ்வளோதான். அங்கே அவ்வளோதான் நடக்கும், புதுசாக எதுவும் ஃபார்ம் ஆகாது. பட் பாக்கி எல்லாத்துலேயுமே புதுசாக ATP அண்ட் NADH ஃபார்ம் ஆகும். Sucrose is converted into glucose and fructose by the enzyme invertase. This is very important. So, sucrose invertase enzyme என்ன பண்ணும் அப்படின்னா glucose plus fructose மாற்றும். Okay, so it is an enzyme. இதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே enzyme mediated. Glycolysis, link reaction, Krebs cycle எல்லாமே என்னது enzyme mediated reaction. அதில் glucose form ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப், சுக்ரோஸ் வந்து glucose form ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் enzyme mediated and that enzyme is invertase. Okay, these two monosaccharides readily enters the glycolytic pathway. Glucose and fructose are phosphorylated to give rise to this glucose 6-phosphate by the activity of enzyme hexokinase. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கிளைகோலைசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் கூட ஃபாஸ்பேட்டை ஆட் பண்ணி glucose 6-phosphate ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற என்சைம் இஸ் ஹெக்ஸோகைனேஸ் என்சைம். ஹெக்ஸோ அப்படின்னா 6. ஸோ 6 கார்பன் இருக்கா குளுக்கோஸ்க்கு? எஸ். கைனேஸ் அப்படிங்கிறது it is an enzyme which uses the ATP. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஓவராலாக பார்க்கும்போது கிளைகோலைசிஸை 2 ஃபேஸாக பிரிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா குளுக்கோஸ்லேருந்து கிளிசரால்டிஹைட் 3-phosphate ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் இருக்கிறத ஒரு ஃபேஸாக சொல்கிறேன். ஏன்னா குளுக்கோஸ் அப்படிங்கிறது 10 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, குளுக்கோஸ் அப்படிங்கிறது 10 ஸ்டெப் ப்ராசஸ். குளுக்கோஸ்லேருந்து கிளிசரால்டிஹைட் 3-phosphate ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் அதை ஒரு ஃபேஸாக சொல்கிறேன். ஏன் அதை ஒரு ஃபேஸாக சொல்கிறேன் அப்படின்னா திஸ் ஃபேஸ் என்ன நடக்கும் அப்படின்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகாது பட் யூட்டிலைஸ் பண்ணும். என்ன பண்ணும்? எஸ், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகாது பட் யூட்டிலைஸ் பண்ணும். பட் ஆஃப்டர் கிளிசரால்டிஹைட் 3-phosphate அதை நான் ஃபேஸ் 2ன்னு சொல்கிறேன், செகண்ட் ஃபேஸ். அண்ட் இங்கே என்ன நடக்கும்னா கிளிசரால்டிஹைட் 3-phosphateலேருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நமக்கு ஆக்சுவலாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அங்கே எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். அதனால் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் அது செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மொத்தம் 10 ஸ்டெப்ஸ். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4 and this is an isomerase. Okay, இது ஒரு isomerase reaction. Isomerase enzyme ஆக்சுவலாக என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நான் 5th ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது எனர்ஜி கன்சப்ஷன் ஃபேஸ். ஓகே, ஸோ அப்போ என்னெல்லாம் கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு குளுக்கோஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குளுக்கோஸை glucose 6-phosphate மாத்திரம் ஃபாஸ்பரஸை ஆட் பண்ணி. ஸோ இந்த ஃபாஸ்பரஸை நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? எஸ், ஸோ ஏடிபிலேருந்து ஒரு ஃபாஸ்பரஸ் எடுத்திருக்கோம், இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் ஆட் ஆகிருக்கு. ஸோ glucose 6-phosphate. ஓகே, ஸோ குளுக்கோஸ்லேருந்து glucose 6-phosphate. ஸோ இங்கே யார் இருக்கா? ஹெக்ஸோ கைனேஸ். கைனேஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபாஸ்பரிலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ கைனேஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபாஸ்பரிலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ glucose to glucose 6-phosphate, glucose 6-phosphateலேருந்து fructose 6-phosphate இந்த ரெண்டுமே ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ ஐசோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் எஸ் யூஸ் ஆகும். ஸோ ஐசோமரேஸ்ங்கிற என்சைம் தான் மீடியேட் பண்ணும். ஸோ glucose 6-phosphate to fructose 6-phosphate. fructose 6-phosphateலேருந்து fructose 1,6 bisphosphate. அப்போ இன்னொரு ஃபாஸ்பரஸ் நம்ம அங்கே ஆட் பண்ண போகிறோம், ரைட்? அப்போ என்ன என்சைம் வரும்? எஸ், ஆல்ரெடி பார்த்தோம், கைனேஸ், ரைட்? ஸோ இங்கே ஃபாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். ஸோ அண்ட் அகெயின் இங்கே என்ன ஆகுது, நமக்கு இன்னொரு ஏடிபி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, fructose 1,6 bisphosphate
ஆல்டோலேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா 2 மாலிகுலாக டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாமே 6 கார்பன் காம்பவுண்டு. இப்போ இது 2ஆக டிவைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட் அண்ட் திஸ் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ 2 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அதில் ஒன்று கிளிசரால்டிகைட் 3 ஃபாஸ்பேட். ஓகே, கிளிசரால்டிகைட் 3 ஃபாஸ்பேட் அண்ட் another one is டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட். ஸோ இதை நாம் என்ன சொல்லுவோம், DHAP, டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகே, இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த ஸ்டெப்பில் ATP கன்சப்ஷன் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்த சப்ஸ்ட்ரேட்லேருந்து எந்த சப்ஸ்ட்ரேட்டை மாறும்போது, ஓகே, ஃப்ரம் திஸ் டு திஸ், அந்த எது மாறும்போது நமக்கு ATP ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறும்போது ATP ஃபார்ம் ஆயிருக்கா? நோ, ATP கன்சப்ஷன் நடந்திருக்கு. ரைட், அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்லேயும் ATP கன்சப்ஷன் நடந்திருக்கு. அதே குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் வரைக்கும் ஏதாவது கன்சப்ஷன் நடந்திருக்கா, இல்லை ஃபார்மேஷன் நடந்திருக்கா? கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஸ்டெப் வைஸும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டெப் வைஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் 1,3 இட் இஸ் ATP கன்சியூம்டு. ஓகே, ATP கன்சப்ஷன் தான் அங்கே நடந்திருக்கு. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் ஆல்டோலேஸ் ஆக்ட் ஆகி க்ளீவ் ஆகும். க்ளீவேஜ் நடந்து எஸ் 2 மாலிகுல்ஸாக மாறும். 2 3 கார்பன் மாலிகுல்ஸாக மாறும். ஒன்று G3P அண்ட் இன்னொன்று DHAP. This phosphorylated form of glucose then isomerizes to produce fructose 6 phosphate. Okay, so இப்போ என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் இருந்துச்சு, குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் இருந்துச்சு அண்ட் இந்த குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து ஐசோமரைஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, ஃப்ரக்டோஸ் 6 phosphate ஃபார்ம் ஆகுது. ஓகே, subsequent steps of metabolism of glucose and fructose are same. ஸோ இது எல்லாமே ஒரே ஃப்ரக்டோஸ்க்கும் சரி குளுக்கோஸ்க்கும் சரி இதுக்கப்புறம் அப்படியே சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஐசோமரைஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ சேமாக இருக்கும். In glycolysis, a chain of 10 reactions is very important. ஸோ எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடக்குது, 10 நடக்குது. Under the control of different enzymes takes place to produce pyruvate from glucose. Okay, while studying the steps of the glycolysis, please note that the step at which utilization or synthesis of ATP, இது ரொம்ப important. ஸோ எந்தெந்த ஸ்டெப்பில் யூட்டிலைசேஷன் இல்லைனா synthesis of ATP இல்லைனா NADH இங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரியணும். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ATP is utilized at 2 steps. First, in the conversion of glucose into glucose 6 phosphate, right? இது இப்படியே கேட்பாங்க, conversion of glucose into glucose 6 phosphate ல ATP formation இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா from which of the following reactions the ATP is formed, from which of the following reactions the ATP is consumed அப்படின்னு கேட்பாங்க. Okay, so this is very important. So first stepல conversion of glucose into glucose 6 phosphate, அப்போ ATP என்ன ஆகுது, form ஆகுதா? No, it is utilized. Okay, and second in the conversion of fructose 6 phosphate to fructose 1,6 bisphosphate, அங்கேயும் என்ன நடக்குது, ATP utilize ஆகுது. The fructose 1,6 bisphosphate is split into dihydroxyacetone phosphate and 3-phosphoglyceraldehyde. Okay, so இப்போ cleave ஆயிடுச்சு, ரெண்டும் split ஆயிடுச்சு. Next it enters into the second phase of the glycolysis. So இதில் this one is 5th step னு சொன்னோம், கரெக்டா? இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே yes second phase. So glyceraldehyde 3-phosphate வந்து என்னவா மாறுது, 1,3 bisphosphoglycerate மாறுது. ஓகே, 1,3 bisphosphoglycerate மாறுது. அண்ட் இந்த glyceraldehyde இருந்து ஆக்சுவலா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிமூவ் ஆகி and that hydrogen atom is given to NAD. Okay, so அப்போ NADH இங்கே ஃபார்ம் ஆகும் and this one is 6th step. Okay, so NADH அங்கே ஃபார்ம் ஆகும் and inorganic phosphate is added. So 1,3 bisphosphoglycerate is formed. Next, இதில் இருந்து அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுது, 3-phosphoglycerate ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு phosphorus போயிடுச்சு and that will be given to the ADP. So ADP plus phosphorus, so ATP. So phosphorus ஆட் பண்ணுறதுனால இங்கே என்ன என்சைம் வரும், kinase. So phosphoglycerate kinase. Okay, phosphoglycerate kinase. இங்கே
Gl3p I mean இது என்னது glycerate 3-phosphate dehydrogenase ஏனா இங்க ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிருக்கோம் ரைட் ஸோ dehydrogenase ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி NAD கொடுத்து NADH+ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ இது 6th step this one is 7th step 8th step ஸோ 8th stepல என்ன நடக்குது 3-phosphoglycerate is converted into 2-phosphoglycerate so 3-phosphoglycerate இருந்து 2-phosphoglycerate இருக்கு ஸோ இது மியூட்டேஸ்ங்கிற என்சைம் ஓகே அடுத்தது 2-phosphoglycerateலேருந்து phosphoenol pyruvate ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ phosphoenol pyruvate இதோட என்சைம் enolase and phosphoenol pyruvateலிருந்து pyruvic acid ஃபார்ம் ஆகுது and here இங்கேயும் என்ன நடக்குது இந்த பைருவேட்லேருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஃபாஸ்போஃபீனால் இருக்கிற அந்த ஃபாஸ்போ இருக்குல்ல ஸோ அந்த குரூப் என்ன ஆகும் நம்ம ஏடிபிக்கு கொடுப்போம் ஸோ அகைன் ஃபாஸ்பேட் ஆட் பண்ணுறோம் அப்போ என்ன என்சைம் கைனேஸ் அண்ட் ஏடிபி இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பைருவிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் 8th step 9th step and this one is 10th step okay ஸோ ஓவராலாக பார்க்கும்போது glycolysisல ஓகே ஓவராலாக பார்க்கும்போது glycolysisல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் ஏடிபி consumed right and 6th stepல NADH produced or formed okay அடுத்து என்ன இருக்கு பாருங்க 7th step and 10th step 7th step and 10th stepல ATP formed okay so இது ஒரு சைடு glyceraldehyde 3-phosphate இதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் இங்கேயும் நடக்கும் DHAPலையும் நடக்கும் ஏன்னா இந்த ரெண்டும் ஐசோமர்ஸ் ரைட் ஸோ சேம் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துலேயுமே இதுக்கப்புறம் வர எல்லாத்துலேயுமே 2 அப்படின்னு போடுறோம் ஓகே ஸோ அதனால் எண்டிங்கில் எனக்கு எவ்வளோ பைருவிக் ஆசிட் கிடைக்கும் 2 பைருவிக் ஆசிட் கிடைக்கும் அண்ட் அப்போ ஏடிபியோட கணக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் 1லையும் 3லையும் ஏடிபி கன்சியூம் ஆகுது அப்போ எவ்வளோ ஏடிபி கன்சியூம் ஆகுது 2 ATP கன்சியூம் ஆகுது கன்சியூம் ஆகிறதுனால நான் -2 ATPன்னு போடுறேன் ஓகே அண்ட் 6ல NADH ஃபார்ம் ஆகுது எவ்வளோ NADH ஃபார்ம் ஆகுது ஒன்றுலேருந்து ஒரு NADH தான் ஃபார்ம் ஆகும் ஆனால் 2 சைடும் நடக்கிறனால 2 NADH ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ ப்ளஸ் 2 NADH ஓகே அடுத்து ATP எவ்வளோ ஃபார்ம் ஆகும் இங்கேயும் 2 ATP அண்ட் இங்கேயும் 2 ATP which means plus 4 ATP ஃபார்ம் ஆகும் ஓகே அப்போ நெட் கெயின் என்ன ஸோ இதெல்லாம் நாங்கள் நடக்கிறது ஸோ நெட் கெயின் இன் glycolysis நெட் கெயின் ஆஃப் glycolysis எவ்வளோன்னு பாருங்கள் 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 ரைட் ஸோ ப்ளஸ் 2 ATP plus 2 NADH அவ்வளோதான் இதுதான் நெட் கெயின் ரைட் நாம் என்ன சொன்னோம் இந்த NADH-ஐ ETS எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதையும் கடைசியாக என்னவா மாற்றுவோம் ATP-யாக மாற்றுவோம் ரைட் ஸோ அப்போது ஒரு NADH-ல நம்மளால் 3 ATP ஃபார்ம் பண்ண முடியும் ஓகே ஒரு NADH-ல நம்மளால் 3 ATP ஃபார்ம் பண்ண முடியும் அப்போது டோட்டலாக ATP மட்டுமே சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம் 2 ATP அண்ட் இது 2 இன்ட்டு ஒரு NADH-லேருந்து 3 ATP அப்போ 2 இன்ட்டு 3 ATP அப்போ 6 + 2 8 ஸோ நெட் கெயின் ஆஃப் ATP இன் glycolysis அப்படின்னு கேட்டால் தட் இஸ் 8 ATP ஓகே எங்கெங்கே ஃபார்ம் ஆகுது 7,10ல ATP ஃபார்ம் ஆகுது ஸ்டெப்பில் அண்ட் 6th ஸ்டெப்பில் NADH ஃபார்ம் ஆகுது ஸோ 6th ஸ்டெப் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 6th ஸ்டெப் அப்படிங்கிறது என்னது glyceraldehyde 3-phosphate 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரேட்டாக மாறுறது அதே மாதிரி 7,10ல ATP ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 7th ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் 7th ஸ்டெப் என்னது 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்லேருந்து 3-phosphoglycerate ஃபார்ம் ஆகுறது அண்ட் 10th ஸ்டெப்பில் phosphoenol pyruvateலேருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறது ஸோ இப்படியும் MCQs கேட்பாங்க அண்ட் எந்த ஸ்டெப்புன்னு கேட்பாங்க அண்ட் இதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகே எவ்வளோ நெட் கெயின் எவ்வளோன்னு கேட்பாங்க ஓகே டைரக்ட் ஃபார்ம்டு ATPனா எவ்வளோன்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா நெட் கெயின்னு கேட்கலாம் ஓகே
we find that there is one step where NADH H plus is formed from NAD plus. This is when 3-phosphoglyceraldehyde. So இதுதான் என்ன ஸ்டெப் அது 6th step. Okay. So இதுதான் என்ன step 6th step. So 3-phosphoglyceraldehyde, that is PGAL, is converted into 1,3 bisphosphoglycerate, that is BPGA. So 2 redox equivalents are removed in the form of 2 hydrogen atoms. So 2 hydrogen atoms remove ஆகறனால தான் அவங்க என்ன யூஸ் பண்ணுவோம் dehydrogenase யூஸ் பண்ணிருப்போம். Okay, from PGAL, and அதை நம்ம எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் NAD க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். Okay, 6th stepல. And PGAL is oxidized and with the inorganic phosphate to get converted into BPGA. So inorganic phosphate நம்ம ஆட் பண்ணிருந்தோம், right? PO4 minus ஆட் பண்ணிருந்தோம், and அதனால bisphosphoglyceric acid ஃபார்ம் ஆச்சு. The conversion of BPGA to 3-phosphoglyceric acid is also an energy yielding process. This energy is trapped by the formation of ATP. Okay, this is the 7th step. Another ATP is synthesized during the conversion of PEP to pyruvic acid, that is 9th step. Okay, phosphoenol pyruvate to pyruvic acid. Okay, this is very important step. ஏன்னா அங்கெல்லாம் ATP ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது this is the 10-step process in glycolysis. ஸோ 10-step process நம்ம ரெண்டாக பிரித்தோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எனர்ஜி கன்சப்ஷன் இருந்துச்சு அண்ட் செகண்ட் ஃபேஸில் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் எங்கெல்லாம் நடந்துச்சு எனர்ஜி கன்சப்ஷன் 1 and 3 அண்ட் எனர்ஜி ஃபார்மேஷன் இஸ் 6ல் NADH ஃபார்ம் ஆச்சு. எவ்வளோ NADH ஃபார்ம் ஆச்சு 2 NADH ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அண்ட் 7ல் ATP ஃபார்மேஷன் எவ்வளோ ATP 2 ATP, அண்ட் 10லையும் ATP ஃபார்மேஷன் எவ்வளோ ATP 2 ATP. ஓகே, ஸோ மேலே 1ல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 ATP கன்சியூம்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப்லையும் 1 ATP கன்சியூம்டு. ஓகே, ஸோ குளுக்கோஸ் 6-phosphate இங்கே ஏதாவது நடந்துச்சா? எஸ், ஹெக்ஸாகைனேஸ் தான் இருந்துச்சு. தென் எஸ், இங்கே ஒரு ATPயை நாம் கன்சியூம் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் this is because this is the first step. அடுத்து குளுக்கோஸ் 6-phosphateலேருந்து ஃப்ரக்டோஸ் 6-phosphate, this is the second step. இங்கே ஏதாவது நடந்திருக்கா? No. Then fructose 6-phosphate to fructose 1,6 bisphosphate, and this is the third step. And இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ஒரு ATP யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ADPயாக மாறி இருக்கும், ரைட்? இதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ்லேருந்து ஆல்டோலேஸ் ஆக்ட் ஆகி 2 மாலிகுலாக பிரியும். இது 3 கார்பன், இது 3 கார்பன், and they are isomers. So third step, fourth step, and in the isomerization is the 5th step. Okay, ஸோ இந்த 2 ஐசோமர்ஸுங்கிறனால 2க்கும் சேம் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். அதனால இன்டூ 2ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அதனால தான் இங்கே 2 மாலிகுலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1,3 bisphosphoglycerate ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது எத்தனாவது ஸ்டெப்? எஸ், திஸ் இஸ் த 6th ஸ்டெப். அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆச்சு? NADலிருந்து எஸ் NADH ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ NADH ஃபார்ம் ஆயிடுச்சு 6th ஸ்டெப். தென் 1, bisphosphoglycerateலேருந்து 3-phosphoglycerate ஃபார்ம் ஆகுது. அண்ட் எகெயின் கைனேஸ், அப்போ ஒரு ஃபாஸ்போரிலேஷன் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த 7th ஸ்டெப். அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? எஸ், ADPலிருந்து ATP ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ ATP? 2 ATP ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே 2 NADH2 ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 3-phosphoglycerateலேருந்து 2-phosphoglycerate ஃபார்ம் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் த 8th ஸ்டெப். அண்ட் 2-phosphoglycerate to phosphoenol pyruvate is the 9th step. Phosphoenol pyruvate to pyruvate is the 10th step. And again இங்கே யார் இருக்கா? கைனேஸ். அப்போ இங்கே ஒரு ஃபாஸ்போரிலேஷன் நடந்திருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ADP ATPயாக மாறி இருக்கும். ஓகே, இங்கேயும் 2. ஓகே, ஸோ நெட் கெயின் இன் net gain of ATP in glycolysis அப்படின்னு கேட்டா it is 8 ATP. okay, so how many ATP molecules are directly synthesized in this pathway from one glucose molecule? directly synthesized na 4 synthesize ஆச்சு, right? direct ATP 4 synthesize ஆச்சு and அதுல 2 consume ஆயிடுச்சு. so net gain எவ்வளோ synthesize ஆச்சு அப்படின்னா directly 2 ATP.
ஓகே, அது இல்லாமல் இந்த டைரக்ட்லிங்கிற வேர்டு இல்லாமல் நெட் கெயினாக எவ்வளோ சிந்தசிஸ் ஆச்சு ஏடிபி அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 ATP. ஓகே, pyruvic acid is then the key product of glycolysis. What is the metabolic fate of pyruvate? This depends on the cellular need. So cellular need பொறுத்து இது மாறும். இது aerobic-ஆ இல்ல anaerobic organism-ஆ அப்படிங்கறத பொறுத்து it will differ. So there are three major ways in which different cells handle pyruvic acid produced by glycolysis. So three different ways இருக்கு, three different cells இருக்கு. These are lactic acid fermentation, alcohol fermentation and aerobic respiration. So aerobic respiration la require constant supply of oxygen. ஏன் அப்படிங்கறத நம்ம ETS படிக்கும்போது we will understand. And anaerobic respiration la occurs when the oxygen is absent. So இதுல தான் என்ன வருது, ரெண்டு டைப் வருது. என்னென்ன, lactic acid fermentation, இந்த பக்கம் alcoholic fermentation. ஓகே, இத பத்தி நம்ம இப்ப டீடைலா பார்ப்போம். Fermentation takes place under anaerobic conditions in many prokaryotes and unicellular eukaryotes. So actually anaerobic conditions la enna nadakudhu, fermentations nadakudhu. So fermentation takes place under anaerobic condition in many prokaryotes and unicellular eukaryotes. So engala nadakudhu anaerobic conditions la nadakudhu fermentation, engala nadakudhu prokaryotes and unicellular eukaryotes la nadakudhu. Okay, for the complete oxidation of glucose to carbon dioxide and H2O, however, organisms adopt Krebs cycle, which is also called as aerobic respiration. Yes, so C6H12O6 இதுதான் glucose, கரெக்ட்டா? So glucose ல என்னலாம் இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, வாட்டர் இருக்கு, சாரி கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு and ஆக்சிஜன் இருக்கு. and இது ஆக்சுவலா CO2 ஆகவும் H2O I mean வாட்டர் ஆகவும் என்ன ஆகணும், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தமாக வெளியே எடுக்கணும். அண்ட் இது ஒரு வாட்டி ஒரு பாண்டை பிரேக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது நம்ம அதிலிருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த எனர்ஜியை ஏடிபியில் நம்ம ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஏரோபிக்கில் பண்ண போகிறது. திஸ் ரெக்வயர்ஸ் O2 சப்ளை. ஸோ இதுக்கு O2 சப்ளை கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது anaerobic process. ஸோ O2ஓட இது தேவையில்லைங்க. ஓகே, in fermentation say by yeast the incomplete oxidation of glucose. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், incomplete oxidation of glucose அப்படின்னு சொல்கிறோம். ஏன் incomplete oxidation of glucoseன்னு சொல்கிறோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கார்பன் இது ஃபுல் குளுக்கோஸும் பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறாது எங்கே, ஃபெர்மெண்டேஷனில். பட் அதுக்கு பதிலாக லாக்டிக் ஆசிடோ இல்லை ஆல்கஹாலோ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இதை நாம் என்ன சொல்கிறோம், incomplete oxidation. So this is very important MCQ. So fermentation is an incomplete oxidation or anaerobic respirations are incomplete oxidation. Okay, it's achieved under anaerobic conditions by sets of reactions where pyruvic acid is converted to carbon dioxide and ethanol. Okay, ethanol convert பண்ணிருக்கும், ஒரு carbon dioxide and ஒரு ethanol form ஆயிருக்கு, not completely oxidized. Okay, the enzymes, the pyruvic acid decarboxylase and the alcohol dehydrogenase catalyze these reactions. So other organisms like some bacteria produce lactic acid from pyruvic acid. So pyruvic acid na சில bacteria lactic acid produce பண்ணும். Not only bacteria, human body ல இருக்கிற muscle cells. Okay, muscle cells ல நம்ம ஓவரா ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். ஓகே, என்ன ஆகும், கொஞ்ச நாளுக்கு நீங்க ஒரு ரெஸ்ட்லேயே இருந்துட்டு திடீர்னு ரொம்ப ஓவராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், மசில் கான்ட்ராக்ஷன் பயங்கரமாக நடந்திருக்கும். மசில் கான்ட்ராக்ஷனுக்கு ஏடிபி இஸ் நீடட், கரெக்டாக? அந்த ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்டர்கோ பண்ணணும்னா ஆக்சிஜன் என்ன ஆகணும், நமக்கு அதிகமாக சப்ளை இருந்திருக்கணும், ரைட்? பட் ஆக்சிஜன் சப்ளையை விட நம்ம ஜாஸ்தியாக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆக்சிஜன் அதுக்கு பத்தாது. ஸோ ஆக்சிஜன் பத்தாத டைமில் மசில் செல் என்ன பண்ணுன்னா ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் போகும். ஸோ ஏனரோபிக் ரெஸ்பிரேஷனில் லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் ஒர்க்கே பண்ணாமல் திடீர்னு ஹெவி ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நாள் பெயின் இருக்கும், ஏன்னா இந்த லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன் இருக்கும் மசில்ஸில். ஓகே, ஸோ மசில்ஸில் anaerobic respiration நடக்கும், that is lactic acid fermentation நடக்கும் when in the inadequate supply of oxygen இருக்கும்போது. ஓகே, ஸோ this is lactobacilli and yeast. இது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ பைருவேட் decarboxylase யூஸ் பண்ணி நம்ம அசிட்டால்டிஹைடு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்.
அசிட்டால்டிஹைட்லேருந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ் வந்துட்டு எத்தனால் ஃபார்ம் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகும், ஆல்டிஹைட் தான் ஃபார்ம் ஆகும், அதிலிருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அண்ட் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறது 3 கார்பன் 1 2 3 ரைட், 3 கார்பன் காம்பவுண்டு. அதே எத்தனால் அப்படிங்கிறது 2 கார்பன் ரைட், 1 2. ஸோ இன்னொரு கார்பன் அப்போ எங்கே போயிருக்கு, கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு 3 கார்பன், ஸோ 1 இங்கேயும் 2 ரைட், அப்போ 3 கார்பன். ஸோ இந்த சைடு அந்த சைடும் 3 கார்பன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ் அண்ட் ஆல்கஹால் எஸ் டீஹைட்ரோஜனேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா NADH இங்கே என்ன ஆகுது, யூஸ்ட் அப் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும், கிளைகாலைசிஸ் முடிச்சதுக்கப்புறம் பைருவிக் ஆசிட்லேருந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் நடந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது ரைட். ஸோ அப்போ இந்த குளுக்கோஸில் இந்த கிளைகாலைசிஸில் என்ன ஃபார்ம் ஆச்சு நமக்கு, நெட் கெயினில் 2 ATP ப்ளஸ் 2 NADH2 ஃபார்ம் ஆச்சு. ஆம் ஐ ரைட்? எஸ். ஸோ பைருவிக் ஆசிட் ஆல்கஹாலிக்காக மாறும்போது, ஸோ 1 பைருவிக் ஆசிட் ஒரு ஆல்கஹால் எத்தனாலாக மாறும்போது ஒரு NADH2 யூஸ் பண்ணும், ஒரு NADH2 யூஸ் பண்ணிவிட்டு என்னவா மாறிடும், NAD ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, அப்போது ஒரு குளுக்கோஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ பைருவிக் ஆசிட், 2 பைருவிக் ஆசிட். ஸோ 1 glucose is equal to 2 pyruvic acid, which means 2 NADH வந்து யூஸ் ஆகுது ஒரு குளுக்கோஸ்லேருந்து ரைட். அப்போது ஒரு குளுக்கோஸ்லேருந்து 2 ATP அண்ட் 2 NADH2 தான் ஃபார்ம் ஆனது. அதில் இருக்கிற 2 NADH2 என்ன ஆயிடுச்சு, இங்கே யூஸ் பண்ணிருச்சு. அப்போது நெட் கெயின் ஆஃப் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் என்னது, எஸ் இட் இஸ் நத்திங் பட் ஒன்லி 2 ATP. ஓகே, ஸோ இதே மீன் ஒன்லி த நெட் கெயின் இஸ் ஒன்லி 2 ATP, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் கிளைகாலைசிஸ்லேயே நமக்கு 8 ATP வந்துச்சு, பட் இங்கே நம்ம 6 ATP யூஸ் பண்ணிட்டோம். எப்படி, 2 NADH யூஸ் பண்ணிட்டோம் ரைட். ஸோ அதனால் நமக்கு நெட் கெயின் ஒன்லி 2 ATP in alcohol fermentation. So the steps involved are shown in the picture. So இப்போ பார்த்தது. Okay, in animal cells also like muscles during exercise when oxygen is inadequate for cellular respiration, pyruvic acid is reduced to lactic acid by lactate dehydrogenase. This is very important. So இந்த enzyme பேரு lactate dehydrogenase. The reducing agent is NADH2 which is reoxidized to NAD plus in both the process. ஓகே, ஸோ ரெண்டு ப்ராசஸ்லையுமே, ஸோ லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ், இந்த லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்லையுமே என்ன ஆகும், 2 NADH2 யூஸ் ஆயிரும். அப்போ இங்கேயுமே என்னது நெட் கெயின் 2 ATP. ஸோ வெதர் இட் இஸ் அ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஆர் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ரெண்டுலேயுமே 2 NADH2 யூஸ் ஆகும். ஓகே, 2 NADH2 இஸ் கன்சியூம்டு. அப்போது நெட் கெயின் எவ்வளோ இருக்கும் at the end of anaerobic respiration or at the end of fermentation, okay, or at the end of alcohol fermentation or lactic acid fermentation, நமக்கு எவ்வளோ கிடைக்கும் net gain only 2 ATP. Okay, so the net gain is only 2 ATP. The reducing agent is NADH2 which is reoxidized to NAD in both the process. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக்கில் இருக்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இது லாக்டிக் ஆசிடோடது, குளுக்கோஸ் டு பைருவேட் 2 NADH ஃபார்ம் ஆகிருக்கும் அண்ட் 2 ATP ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் பைருவேட்லேருந்து லாக்டேட் ஆகும்போது 2 NADH யூஸ் பண்ணிடும். அப்போ நெட் கெயின் என்ன இருக்கும், 2 ATP மட்டும்தான் நெட் கெயினாக இருக்கும். ஸோ இது உங்கள் புக்கில் இருக்கிற பிக்சர். ஸோ குளுக்கோஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் கடைசியாக பைருவிக் ஆசிட்லேருந்து எத்தனால் ப்ளஸ் CO2, திஸ் இஸ் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன். ஸோ NADH2 யூஸ் ஆயாச்சு, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்லேயும் NADH2 யூஸ் ஆயாச்சு. இது 1 பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறனால இங்கே 1 NADH2. அதே 1 குளுக்கோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 குளுக்கோஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பைருவிக் ஆசிட் which is equal to 2 NADH2 consumption. Okay. So in both lactic acid and alcohol fermentation, not much energy is released, right? எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகலை, எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு, 2 ATP தான் ரிலீஸ் ஆயிருக்கு. So less than the 7% of the energy in glucose is released. So மொத்த குளுக்கோஸை நமக்கு பிரேக் பண்ண எவ்வளோ கிடைக்குமோ அதை விட less than 7% தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ATP தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மொத்த குளுக்கோஸ்லேருந்து எடுக்கக்கூடிய
ஓகே அந்த 2 ATP அப்படிங்கிறது அந்த மொத்த குளுக்கோஸையும் பிரேக் டவுன் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி வருமோ அதில் 7% தான் okay that mean less than 7% okay so energy in glucose release and not all of it is trapped as a high energy bonds of ATP also the process are hazardous either acidic or alcohol is produced right so in the ATP அதிகமாகவும் ப்ரொடியூஸ் ஆகலை வெறும் நெட் கெயின் 2 ATP தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹசார்டஸ் மெட்டீரியல் அங்கே ஃபார்ம் ஆகுது ஸோ ஆசிட் இல்லைன்னா ஆல்கஹால் அங்கே ஃபார்ம் ஆகுது ரைட் so what is the net ATP at this that is synthesized so எவ்வளோ synthesize ஆயிருக்கு இங்க when one molecule of glucose is fermented to alcohol or lactic acid only 2 ATP yeast poison themselves to death when the concentration of alcohol reaches about 13%. So 13% க்கு மேல alcohol போச்சுனா yeast die ஆயிரும் because of the alcohol okay வா so what then would be the maximum concentration of alcohol in beverage that are naturally fermented less than 13 தான் இருக்க முடியும் naturally fermented அப்படினா less than 13 தான் இருக்க முடியும் ஏனா அதுக்கு மேல alcohol concentration போச்சுனா என்ன ஆகும் yes yeast death ஆயிரும் how do you think alcoholic beverage of alcohol content greater than this concentration can be obtained so இதை விட greater-ஆ இருக்கக்கூடிய alcoholic drinks எல்லாம் இருக்கு right whiskey brandy vodka இதெல்லாமே ஜாஸ்தியா இருக்கும் இந்த beer wine விட right so அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் yes they are by distillation method distillation chemistry la படிச்சிருப்பீங்க right so distillation method la concentrate பண்ணிருப்பாங்க what then is the process by which organisms can carry out complete oxidation of glucose and extract the energy stored to synthesize a larger number of ATP molecules needed for the cellular metabolism it is nothing but aerobic respiration so aerobic respiration தான் complete oxidation of glucose நடக்கும் and complete energy நம்மனால எடுத்து ATP ல trap பண்ண முடியும் in eukaryote these steps takes place within the mitochondria and this required O2 so eukaryotes ல இது எங்க நடக்குது mitochondria ல and it requires O2 that's why we call it as an aerobic respiration so aerobic respiration is a process that leads to the complete oxidation this word is very important complete oxidation of organic substances in the presence of oxygen and releases CO2 water and a large amount of energy present in the substrate so எந்த substrate எடுக்கறங்கற பொறுத்து அப்ப நம்ம substrate ன்னு சொல்றோமே அப்ப glucose மட்டும் எடுக்க மாட்டோமா glucose மட்டும் தான ரெஸ்பயர் பண்ணனும் நம்ம இது வரைக்கும் படிச்சோம் அப்படி கிடையாது கார்போஹைட்ரேட் ரெஸ்பயர் பண்ணும் so respiratory substrate-ஆ யாரெல்லாம் வரலாம் அப்படினா carbohydrate and fats-உம் வரலாம் and proteins-உம் வரலாம் பட் இப்போ மூணுமே அவைலபிளா இருக்கு ஓகே இப்போ கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மூணுமே அவைலபிளா இருக்கு அப்படிங்கும்போது எது ஃபர்ஸ்ட் எடுக்கும் அப்படினா கார்போஹைட்ரேட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் சப்ஸ்ட்ரேட் ஓகே அதுக்கு அடுத்தது தான் யாரு ஃபேட்டுக்கு அப்புறம் தான் யாரு கடைசியா தான் புரோட்டீன் ஓகே ஸோ இதெல்லாம் காலியாகி புரோட்டீன்ல போகும்போது அதுக்கு அந்த அனிமல் என்னாகும் the animal is towards the death அப்படின்னு அர்த்தம் ஓகே அதனால தான் என்ன ஆகுது கொஞ்ச நாள் உண்ணாவிரதம் இருக்கிறவங்களாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க சாப்பிடாமையே இருந்தா இறந்துடுறாங்க ஓகே this type of respiration is most common in higher organisms because aerobic எங்க காமனா இருக்கு higher organismத்துல so aerobic respiration for aerobic respiration to take place within the mitochondria the final product of glycolysis the pyruvic is for aerobic respiration to take place within the mitochondria, the final product of glycolysis, the pyruvate is transported from the cytoplasm into the mitochondria. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரைட் ஏன்னா aerobic respiration ஃபுல்லாவே எங்க நடக்க போகுது மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்க போகுது ஆனா கிளைகோலைசிஸ் எங்க நடந்துச்சு சைட்டோபிளாசத்துல நடந்துச்சு அப்ப சைட்டோபிளாசத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த பைருவிக் ஆசிட் எடுத்து கொண்டு போய் இப்போ எங்க கொடுக்கணும் மைட்டோகாண்ட்ரியால கொடுக்கணும் ஸோ கிளைகோலைசிஸ் குளுக்கோஸ் டு பைருவிக் ஆசிட் ATP ஃபார்ம் ஆயிருக்கு and yes Krebs cycle then electron transport இந்த ரெண்டுமே எங்க நடக்குது inside the mitochondria the crucial events in aerobic respirations are என்னென்ன crucial events னு பார்க்கலாம் the complete oxidation of pyruvate by the stepwise removal of all the hydrogen atoms leaving 3 molecules of CO2 okay so இதுதான் என்னது link reaction plus Krebs cycle okay இது எங்க நடக்குது மைட்டோகாண்ட்ரியா தான் மைட்டோகாண்ட்ரியால எங்க நடக்குது மேட்ரிக்ஸ் ஓகே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்
The passing out of the electrons removed as a part of the hydrogen atoms to molecular O2 with the simultaneous synthesis of ATP. So இது என்னது? Yes, NADH இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்? ATP ஃபார்ம் பண்ண போறோம், right? So அந்த process இது எங்க நடக்குது அப்படினா inner mitochondrial membrane. So இந்த process inner mitochondrial membrane ல நடக்கும். So glycolysis cytoplasmத்தில் நடக்கும். cytoplasmத்திலிருந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாக்கு பைருவிக் ஆசிட் எடுத்துட்டு போவோம். அண்ட் பைருவிக் ஆசிட் எங்க பைருவிக் ஆசிட்லேருந்து பாக்கி கண்டினியூ ஆகிற ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எல்லாமே மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகே, ஸோ இந்த மொத்த குளுக்கோஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு கார்பனாக கட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். கூட நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஓகே, so glucose plus 2 ATP gives 4 ATP, 2 NADH and 2 pyruvate. இது என்ன process? glucose கூட 2 ATP நாம கொடுத்திருக்கோம். consumption நடந்திருக்கு. அதில் எனக்கு 4 ATP and 2 NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு plus 2 pyruvate ஃபார்ம் ஆயிருக்கு. which means this is nothing but glycolysis. okay, இது glycolysis process. so இதில் 4 ATP 2 pyruvate ஃபார்ம் ஆயிடுச்சு, right? so இந்த pyruvate நாம என்ன பண்ண போறோம்? எஸ், மைட்டோகாண்ட்ரியாக்கு எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு லிங்க் ரியாக்ஷனில் என்ன நடக்குது? எனக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ லிங்க் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 பைருவிக் ஆசிட்லேருந்து 1 NADH ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போது 1 glucose is equal to 2 pyruvic acid which is equal to 2 NADH. So அதுதான் இங்கே எழுதிக்கோ. 2 more NADH is formed because this is link reaction. Okay, இனி இதிலிருந்து அடுத்து எங்க போகுது? Krebs cycle. Okay, Krebs cycle எங்க இருக்கு? மைட்டோகாண்ட்ரியால. Okay, link reaction எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா. அது இனி Krebs cycleக்கு போகுது. What is interesting to note is that the first process takes place in the matrix of the mitochondria while the second process is located in the inner membrane of the mitochondria. இதை நம்ம பார்த்தோம். So inner membrane of mitochondria நடக்கிறது yes electron transport system and இங்கே matrix of mitochondria நடக்கிறது link reaction plus yes Krebs cycle. Pyruvate which is formed by the glycolytic catabolism of carbohydrates in the cytosol after it enters mitochondrial matrix undergoes oxidative decarboxylation by a complex set of reactions catalyzed by pyruvic dehydrogenase. So இதுதான் என்னது? link reaction. So link reaction என்ன நடக்குது? glycolytic catabolism of carbohydrates in the cytosol after it enters the mitochondrial matrix. So இது எங்க நடக்குது? mitochondrial matrixல oxidative decarboxylation நடக்குது which means pyruvic acidல இருந்து decarboxylation னா ஒரு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துட்டு plus ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ண போறோம். அதுதான் யாரு? acetyl CoA ஃபார்ம் பண்ணுவோம். okay, this is 2 கார்பன் and இங்க 1 கார்பன் இங்க 3 கார்பன். so equal ஆயிடுச்சு, right? so இதுலயும் NADH ஃபார்ம் ஆகும். so அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். The reaction catalyzed by pyruvate dehydrogenase. So இந்த catalyze பண்ணக்கூடிய enzyme யாரு? Yes, pyruvic dehydrogenase require a participation of several coenzymes. So இதுக்கு coenzymes வேணும் including NAD+ and coenzyme A. இந்த ரெண்டும் இருக்கு. ஓகே, coenzyme A and NAD+. So என்ன நடக்கும் அப்படின்னா pyruvic acid, coenzyme A and NAD+. இதை pyruvate dehydrogenase catalyze பண்ணும். And this is very important. இது book lineல இருக்காது, but அந்த equationல மட்டும் இருக்கும். So Mg2+ is very important for this function. Okay, pyruvate dehydrogenase act ஆகிறதுக்கு Mg2+ ரொம்ப important. And இந்த acetyl, I mean இந்த CoA என்ன ஆகும்னா acetyl CoAவா மாறும். And this is 2 carbon compound and ஒரு carbon dioxide release ஆகும். And NAD+ என்னவா மாறி இருக்கு? NADH2 மாறி இருக்கு, right? So 1 pyruvic acidல இருந்து this is link reaction. So link reaction எங்க நடக்குது? mitochondrial matrix. mitochondrial matrixல ஒரு pyruvic acidல இருந்து ஒரு NADH plus ஒரு acetyl CoA ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் அப்போ ஒரு குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னோம்னா which is equal to 2 pyruvic acid. அப்போ எனக்கு 2 NADH ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, during this process 2 molecules of NADH are produced from the metabolism of 2 molecules of pyruvic acid produced from 1 glucose molecule during glycolysis.
So there as a the acetyl-CoA then enters a cyclic pathway, tricarboxylic acid cycle, more commonly called as Krebs cycle, after the scientist Hans Krebs, who first elucidated it. Okay, so first இதை சொன்னது யாரு? Hans Krebsங்கிற scientist. அதனால இதை நாம என்ன சொல்றோம்? Krebs cycle சொல்றோம். So இப்போ acetyl-CoA என்ன ஆகும்? Krebs cycleக்கு enter ஆகும். So this is a Krebs cycle. So acetyl-CoA வருது. So அங்க already oxaloacetic acid produce ஆயிருக்கும். OAA. இது already நாம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? Yes. Photosynthesisல C4 plantsல பார்த்திருப்போம், right? Yes. So oxaloacetic acid இருக்கும் and அதுவும் coenzyme Aவும் combined ஆகும். Oxaloacetic acid is an how many carbon compound? It is 4 carbon compound. அதனால தான் C4 pathway நாம சொன்னோம், right? Yes. So 4 carbon compound. Acetyl coenzyme A is an 2 carbon compound, right? So இது அப்படியே Krebs cycle enter ஆகும்போது இந்த ரெண்டு react ஆகும். React ஆகி citrate form பண்ணும். Citrate is an 6 carbon compound. Okay? Citrateல இருந்து அடுத்து isocitrate form ஆகும். The enzyme is aconitase. And isocitrateல இருந்து alpha ketoglutarate form ஆகும். So இது வரைக்கும் எல்லாமே 6 carbon. Okay? Alpha ketoglutarate அப்படிங்கிறது actually 5 carbon compound. Which means 6 to 5 னா அப்ப ஏதோ ஒரு carbon remove ஆயிருக்கு. That is nothing but carbon dioxide remove ஆயிருக்கும். Okay? At the same time அங்க ஒரு NADH form ஆகும். Okay, Krebs cycle first NADH form ஆயிருக்கு எப்போ isocitrate alpha ketoglutarate acid மாறும்போது. Okay, இப்போ alpha ketoglutarate acid succinyl coenzyme A வா மாறும். Okay, succinyl coenzyme A அப்படிங்கிறது 4 carbon atom. Succinyl coenzyme A is a 4 carbon atom. அப்பனா இங்கேயும் என்ன இருக்கு 5 ல இருந்து 4 கார்பன் இருக்கு அப்படினா ஒரு கார்பன் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. That is released as an carbon dioxide. Okay, so இங்கேயும் என்ன நடக்கும்னா ஒரு NADH form ஆகும். So second NADH Krebs cycle form ஆயிருக்கு. Okay, இனி succinyl coenzyme A ல இருந்து succinate form ஆகும். இதுவும் 4 கார்பன் தான். So carbon dioxide எங்கேயும் ரிலீஸ் ஆயிருக்காது. பட் இங்க என்ன நடக்கும்னா GTP form ஆயிருக்கும். ATP கேட்டிருக்கோம். அப்புறம் என்ன GTP? Yes, ATP அப்படிங்கிறது என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். அப்போ GTP குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட், அவ்வளோதான். ஓகே, ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். ஸோ நோ இஷ்யூ. ஸோ நம்ம அதை ஒரு ATPயாவே கணக்கெடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு GTP ஃபார்மாக இருக்குது which is equal to 1 ATP. ஓகே, அண்ட் சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபியூமரேட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே FADH2 ஃபார்ம் ஆகும். NADH2 கேட்டிருக்கோம். வாட் இஸ் FADH2? எஸ், NADH2லிருந்து உங்களுக்கு 3 ATP ஃபார்ம் ஆகும். கரெக்டாக மைட்டோகாண்ட்ரியாவில் போகும்போது ETSக்கு போகும்போது அதே FADH2 ETS போகும்போது உங்களுக்கு 2 ATP ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் ஸோ FADH2 ஃபார்ம் ஆகுது எப்போ சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக மாறும்போது. இனி ஃபியூமரேட்லேருந்து மேலேட்டாக மாறும், மேலேட்லேருந்து மறுபடியும் ஆக்சலாசிட்டிக் ஆசிடாக மாறும். அந்த டைமில் இன்னொரு NADH ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 pyruvic acid is equal to 1 acetyl-CoA. இதில் எப்படி கேட்டாலும் ஓகே ஈக்குவல் டு இன் அ Krebs cycle அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே ஈக்குவல் டு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு? 3 NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? 1 2 and 3 ப்ளஸ் 1 FADH2 ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? இங்கே ஒரு FADH2 ப்ளஸ் இங்கே ஒரு ATP ஃபார்ம் ஆயிருக்கு. இவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு. இது நான் பைருவேட்டுன்னு கேட்கும்போது, பைருவிக் ஆசிட் இல்லைனா அசிட்டில்-CoAன்னு கேட்கும்போது, அதே நான் ஒரு குளுக்கோஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டால், ஸோ 1 glucose is equal to 2 pyruvic acid which is equal to 2 acetyl-CoA, which means அப்போ இது ஃபுல்லாகவே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6 NADH2, 2 FADH2 and 2 ATP. ஓகே, ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அண்ட் எந்தெந்த ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். அண்ட் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு? இங்கே ஒரு 1 அண்ட் இங்கே 2, ரைட்? சரி, பைருவிக் ஆசிடில் மொத்தம் எவ்வளோ கார்பன்? 3 கார்பன். இந்த 3 கார்பனும் 3 கார்பன் டை ஆக்சைடாக இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு,
ரைட் அப்போ ரெண்டு தானே பார்த்தோம் இன்னொன்று எங்கே இன்னொன்று லிங்க் ரியாக்ஷனில் பார்த்தோமா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சா எஸ் ஸோ 1 கார்பன் டை ஆக்சைடு எங்கே ரிலீஸ் ஆயிருக்கு லிங்க் ரியாக்ஷனில் ப்ளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடாக எங்கே ரிலீஸ் ஆயிருக்கு எஸ் Krebs சைக்கிளில் ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பாண்டை பிரேக் பண்ணியாச்சு ஸோ ஒரு பைருவிக் ஆசிட் அதே 2 பைருவிக் ஆசிட் ரெண்டையும் பிரேக் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் விச் மீன்ஸ் 1 குளுக்கோஸோட பாண்டை ஃபுல்லாக நம்ம பிரேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாற்றியிருக்கோம் ஓகே ஸோ இது Krebs cycle. The TCA cycle starts with the condensation of acetyl group with oxaloacetic acid and water to yield citric acid, right? So condense acetyl group with acetyl group அப்படிங்கிறது எவ்வளோ கார்பன் இங்கே 2 carbon, okay, and oxaloacetic acid is an 4 carbon and water to yield citric acid. Citric acid is an 6 carbon. இந்த water நம்ம add பண்றோம் இங்க, okay, that's important. The reaction is catalyzed by the enzyme citrate synthase. இந்த enzyme ரொம்ப important. So என்ன enzyme இது? Citrate synthase and a molecule of CoA. CoA இது, okay. CoA is released. Citrate is then isomerized to isocitrate. So isomerize பண்ணி நம்ம isocitrate அடுத்தது மாற்றுறோம். So it is followed by the 2 successive steps of decarboxylation. So 2 successive step of decarboxylation நடக்கும். So firstல alpha ketoglutarate form ஆகும் and again அதிலிருந்து succinyl CoA form ஆகும். So alpha ketoglutarate அப்படிங்கிறது 5 carbon and succinyl CoA அப்படிங்கிறது 4 carbon. Okay. So in the remaining steps of citric acid cycle, succinyl CoA is oxidized to oxaloacetic acid, allowing the cycle to continue. So oxaloacetic acid இங்க என்ன ஆகுது திருப்பி regenerate ஆயிரும் and again the cycle starts. During the conversion of succinyl CoA to succinic acid, a molecule of GTP is synthesized. Very important. So எந்த இடத்துல succinyl CoA இருந்து yes succinyl CoA இருந்து succinic acid form ஆகிற டைம்ல okay ஒரு molecule of GTP form ஆகுது. This is a substrate level phosphorylation. இந்த line ரொம்ப important. So this is substrate level phosphorylation. In a coupled reaction, GTP is converted to GDP with the simultaneous synthesis of ATP from ADP. Okay. So இந்த ரெண்டுலயுமே என்ன நடக்கும் simultaneous ATP synthesis ஆகும். அதனால நாம என்ன சொல்றோம் 1 ATP formed னு கணக்கா எடுத்துக்கிறோம். Also, there are 3 points in this cycle where NAD plus is reduced to NADH2 and 1 point where FADH is reduced to FADH2. The continued oxidation of acetyl CoA via the continuous oxidation of acetyl CoA via the TCA cycle requires the continued replenishment of oxaloacetic acid, the first member of cycle. அதனால தான் oxaloacetic acid என்ன ஆகுது திருப்பி yes replace ஆயிட்டு இருக்கு. In addition, it also requires regeneration of NAD plus and FAD plus from NADH2 and FADH2 respectively. The summary equation of this phase of respiration may be, இதை நாம் எப்படி சொல்லலாம் pyruvic acid plus 4Na. So எங்கிருந்து சொல்லியிருக்கோம் 4Na னு ஏன் போட்டோம் yes இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கிறது. ஸோ லிங்க் ரியாக்ஷனையும் சேர்த்துருக்கோம். ஏன்னா லிங்க் ரியாக்ஷன்லையும் என்ன இருந்துச்சு ஒரு NADH ஃபார்மாக இருந்துச்சு ரைட். Krebs சைக்கிளாக மட்டும் இருந்திருந்தா இங்கே 3Na தான் போட்டு 3NADH தான் போட்டு NAD தான் போட்டிருப்போம். பட் 4NAD போட்டிருக்கிறதுனால லிங்க் ரியாக்ஷனையும் இதில் சேர்த்துருக்கோம். ஓகே 4NAD 1 FADH2 1 ATP வாட்டர் அண்ட் ஃபாஸ்பரஸ் ஆட் ஆகி மைட்டோகாண்ட்ரியல் என்ன ஃபார்ம் ஆகுது 3 கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது ரைட். ஸோ இது இன்னொரு எவிடன்ஸ். ஏன்னா 3 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா லிங்க் ரியாக்ஷனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். Krebs சைக்கிள் மட்டும்னா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கும் yes 2 carbon dioxide தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகே 4 NADH and 1 FADH2 and 1 ATP is formed. ஓகே ஸோ லிங்க் ரியாக்ஷன் மட்டும் கேட்குறாங்களா இல்லை Krebs சைக்கிள் மட்டும் கேட்குறாங்களா இல்லை மொத்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னு கேட்குறாங்களான்னு கொஸ்டினை கரெக்டாக படித்து பார்த்து அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதணும். ஓகே கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில டைம். We have till now seen that glucose has been broken down to release CO2 and 8 molecules of NADH2, 2 FADH2 have been synthesized besides just 2 molecules of ATP in TCA cycle. ஆமாவா பாப்போம் கணக்கு பாப்போமா எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு கிளைகோலைசிஸில் 1 குளுக்கோஸை கொடுத்தா நமக்கு எவ்வளோ கிடச்சிது எஸ் 2 ATP ப்ளஸ் 2 NADH2 கிடச்சிது ரைட். நெக்ஸ்ட் கம்ஸ் லிங்க் ரியாக்ஷன். லிங்க் ரியாக்ஷனில் 1 பைருவிக் ஆசிடை கொடுத்தப்ப நமக்கு
1 NADH2 கிடச்சிது ரைட் அப்போது 1 glucose is equal to 2 pyruvic acid which is equal to 2 NADH2 ஓகே அடுத்தது Krebs cycle Krebs cycle 1 pyruvate which is equal to 1 acetyl CoA and which is equal to 3 NADH2 plus 1 FADH2 plus 1 ATP அதே வந்து 1 glucose அப்படினா 2 pyruvic acid which is equal to 2 acetyl CoA which is equal to 6 NADH2 plus 2 FADH2 plus 1 ATP right சரி இதோட total ATP production எவ்வளோன்னு பார்ப்போமா so glycolysisல total பார்க்க போகிறோம் so total எடுப்போம் 2 ATP plus 2 into 3 ATP am I right so which is 8 ATP அடுத்து லிங்க் ரியாக்ஷன் நான் இது வந்து 1 குளுக்கோஸோட கணக்கு பார்க்குறேன் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் 1 குளுக்கோஸோட கணக்கு பார்க்குறேன் ஸோ லிங்க் ரியாக்ஷன் எடுக்கும்போது நான் என்ன எடுக்கணும் 2 NADH2 எடுக்கணும் ஏன்னா நான் 1 குளுக்கோஸோட தான் பார்க்க போகிறேன் ஓகே ஸோ 2 NADH2 which means 2 into 3 ATP அப்போ எவ்வளோ ஃபார்ம் ஆச்சு 6 ATP then comes Krebs cycle ஸோ Krebs cycle நான் 1 glucose கணக்கு எடுக்கிறேன் அப்போ 6 into 3 ATP which is equal to yes 18 ATP then FADH2 2 into 2 FADH2 இருக்கு and 1 FADH2 இருந்து 2 ATP ஃபார்ம் ஆகும் so 2 ATP which is equal to 4 ATP and தனியா நமக்கு ஒரு இங்கே 1 ATP கிடையாதுடா 2 ATP ஏன்னா 2 மாலிகுல் கணக்கு எடுத்துருக்கோம் ரைட் ஸோ தனியாக ATP மட்டுமே 2 ATP ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு எஸ் 6 10 இது ஆல்ரெடி 20 30 38 ATP ரைட் ஸோ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்து 38 ATP கிடச்சிருக்கு அண்ட் இந்த 38 ATPயில் பைருவிக் ஆசிடை சைட்டோபிளாசத்துலேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கொண்டு போகிறோம்ல அங்கே ஒரு 2 ATP போயிடும் கன்சப்ஷன் நடக்கும் ஓகே டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃப்ரம் சைட்டோபிளாசம் டு மைட்டோகாண்ட்ரியா அங்கே அந்த 2 ATP போயிடும் அப்போது நெட் கெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெட் கெயின் ஆஃப் ATP இன் aerobic respiration அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வருது எஸ் 36 ATP ரைட் அதே வந்து anaerobic respiration கேட்டால் இட் இஸ் ஒன்லி 2 ATP அதனால தான் சொன்னால் less than 7% of total energy is released in anaerobic respiration அப்படின்னு ஓகே இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் MCQs எப்படி வேணால் கேட்கலாம் ஒரு பைருவிக் ஆசிட் லிங்க் ரியாக்ஷன் மட்டும் கேட்கலாம் இல்லைனா ரிங்க் ரியாக்ஷன் Krebs cycle கம்பைன் பண்ணி கேட்கலாம் இல்லைனா கிளைகோலைசிஸ்லேருந்து ஃபுல்லாகவே கேட்கலாம் ஸோ 1 குளுக்கோஸ்னும் கேட்கலாம் ஓகே ஸோ எப்படி கேட்குறாங்கிறத பொறுத்து நீங்கள் அதை எழுதணும் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யூ மே பி wondering why we have been discussing respiration at all neither O2 has come into the picture nor the promised large amount of ATP has yet been synthesized right so இப்போ வரைக்குமே O2 அப்படிங்கிறோன்னா நம்ம பார்க்கவே இல்லை பட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறோம் aerobic respiration தான் சொல்கிறோம் O2 is necessary சொல்கிறோம் பட் இது வரைக்கும் எனக்கு O2 வரல அண்ட் ஃபார்ம் ஆன எல்லாமே எனக்கு ATP-யாக ஃபார்ம் ஆயிருக்கா நோ NADH2-ஆவும் FADH2-ஆவும் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஃபுல் ATP ஃபார்மேஷனும் எனக்கு கிடைக்கல ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் NADH2 and FADH2 that is synthesized ஸோ இப்போ இதோட ரோல் என்ன ஓகே let us now understand the role of O2 in the respiration and how ATP is synthesized. So, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டுக்கு ரோல் என்ன ஏன் இந்த ரெண்டு ஃபார்ம் ஆச்சு ஏடிபியாக ஃபார்ம் ஆகாமல் ஸோ அப்படி இருந்தாலும் இதுலேருந்து எப்படி நம்ம ஏடிபி எடுக்க போகிறோம் அண்ட் எங்கே என்னோட ஆக்சிஜனோட ரோல் வருது ஏன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஸோ ஆக்சிஜனோட ரோல் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ஆக்சிஜன் ரோல் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ டோட்டல் ஹெப் சைக்கிள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது 1 குளுக்கோஸாக இருந்தால் 6 NADH2 2 FADH2 and 2 ATP
Next we are going to see about electron transport chain and oxidative phosphorylation. So இங்க பாருங்க இங்க இருந்து ஃபார்ம் ஆகுற ATP எல்லாமே oxidative phosphorylationல ஃபார்ம் ஆனது. ஓகே அதே வந்து லைட் ரியாக்ஷன்ல phosphorylation I mean photosynthesisல ஓகே photosynthesisல இருக்கிற லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆன ATP எல்லாமே yes photophosphorylation-னால ஃபார்ம் ஆனது. ஏன்னா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆன ATPs அது எல்லாமே. இங்க oxidative phosphorylation. So இங்க oxygen plays very important role. Okay, oxidation நடக்கும் இங்க. So electron transport chain and oxidative phosphorylation தான் பார்க்க போறோம். The following steps in the respiratory process are to release and utilize the energy stored in NADH and FADH. So the ETS ஓட இதே என்ன அப்படின்னா NADH-லியும் FADH-லியும் ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜியை ATP-யா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அவ்வளோதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் புதுசாக எதுவும் ஃபார்ம் ஆகாது. பட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆன FADH and NADH-லிருந்து ATP-யை ஃபார்ம் பண்ண போகிறோம். This is accomplished when they are oxidized throughout the electron transport system and the electrons are passed on to O2 resulting in the formation of water. So இங்கே என்ன நடக்கும்னா லைனாக நிறைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். அண்ட் அதை என்ன பண்ணும் ஒரு எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அந்த ஒரு எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கடைசியாக எங்கே கொடுக்கும் ஆக்சிஜனுக்கு கொடுக்கும். ஓகே the final acceptor of electron is oxygen and protonsum மூவ் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம ATP ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே அண்ட் ஆக்சிஜனில் போயிட்டு அது என்னவா மாறும் வாட்டராக மாறும் கடைசியாக. ஸோ கடைசியாக ப்ராடக்ட் நமக்கு ATP வரும் வாட்டர் வரும். ஓகே ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். The metabolic pathway through which the electron passes from one carrier to another is called electron transport system and it is represent in the inner mitochondrial membrane. This is very important. So ETS எங்க நடக்குது? Very important MCQ. Inner mitochondrial membrane. Link reaction எங்க நடக்குது? Matrix of the mitochondria. Okay, Krebs cycle, matrix of the mitochondria. Very good. So இது outer mitochondrial membrane. இது inner mitochondrial membrane and இந்த space தான் என்னது yes intermembrane space. Okay, so this is called as intermembrane space and இது என்னது இது ஃபுல்லாவே matrix. Okay, so outer mitochondrial membrane, inner mitochondrial membrane, this one is intermembrane space and this one is matrix. Okay, so இந்த matrixல என்ன நடந்துச்சு link reaction plus Krebs cycle நடந்துச்சு. ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ETS எங்கே நடக்க போகுது இந்த இன்னர் மெம்பரேனில் நடக்க போகுது. இன்னர் மெம்பரேனில் தான் ETS நடக்க போகுது. ஓகே ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எஸ் ETS தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் கிளைகாலைசிஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எஸ் Krebs cycle பார்த்தோம். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பார்த்தோம் என்ன பார்த்தோம் link reaction, right? So aerobic process and anaerobic respiration. So respiration பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப்ஸ் படித்தோம். ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது glycolysis. yes. ஸோ ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் glycolysis முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் என்னவா டிவைட் ஆகும் ஏரோபிக் ஆர்கானிசமா இல்லை anaerobic ஆர்கானிசமாங்கிறத பொறுத்து ரெஸ்பிரேஷன் டிவைட் ஆகும். லெட் இட் பி தி ஏரோபிக். இது ஏரோபிக்காக இருந்துச்சுன்னா glycolysisக்கு அப்புறம் என்ன வரும் என்ன ஸ்டெப் வரும் எஸ் link reaction. Very good. Link reaction க்கு அடுத்தது என்ன வரும் Krebs cycle. yes Krebs cycle க்கு அடுத்தது that is ETS that is electron transport system, right? அதுவே இந்த சைடு இருந்தா என்ன நடக்கும் glycolysis க்கு அப்புறம் fermentation, right? fermentationல two types of fermentation பார்த்தோம் alcoholic fermentation and yes lactic acid fermentation பார்த்தோம். ஸோ இதில் ஆல்ரெடி glycolysis பார்த்தாச்சு link reactionம் பார்த்தாச்சு Krebs cycle பார்த்தாச்சு, ரைட்? ஸோ இது வரைக்கும் ஃபார்ம் ஆன NADH இருக்கும் NADH2 and FADH2 and ATP இதுதான் ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட்? இது வரைக்கும் இது மூணுலேயுமே இதுதான் ஃபார்ம் ஆகிருக்கும். பட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் புதுசாக எதுவுமே ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது, புதுசாக ஒரு ATP ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது. பட் இந்த NADH2வும் இந்த FADH2வையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அதை ATP-யாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் எங்கே ETS-ல. ஓகே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் NADH2 FADH2 என்னவா மாற்ற போகிறோம் ATP-யாக மாற்ற போகிறோம் அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி இந்த மூணுலேயும் ப்ரொடியூஸ் ஆகி வச்சிருக்கிற ஒரு NADH2 FADH2வையும் என்ன பண்ண போகுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் ATP-யாக மாற்ற போகுது அவ்வளோதான். புதுசாக எதுவுமே ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது. ஸோ அது எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பாருங்கள்
எங்கே நடக்குது? எஸ், மைட்டோகாண்ட்ரியால. ஓகே, வெரி குட். மைட்டோகாண்ட்ரியால எங்கே நடக்குது? மைட்டோகாண்ட்ரியால இன்னர் மெம்பரேன் இருக்குது, அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட்? அது மட்டும் இல்லாமல் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இடிஎஸ் எங்கே நடக்குது? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இது உங்கள் புக்கில் இருக்கிற அதே பிக்சர். ஸோ இதை கிளியராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில். ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இங்கே தான் நடக்குது. ஓகே, ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ உள்ளே என்ன இருக்கும்? மேட்ரிக்ஸ். ஓகே, அண்டு வெளியே யார் இருப்பா? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் வெளியே தான் யார் இருக்கா? அவுட்டர் மெம்பரேன் இருக்குது. ஓகே, இது அவுட்டர் மெம்பரேன் நினச்சிடாதீங்க. தட் இஸ் நாட் அவுட்டர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இதில் மொத்தமாக உங்களுக்கு 5 காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 அப்படிங்கிறது NADH டீஹைட்ரோஜினேஸ். இது காம்ப்ளெக்ஸ் 1. காம்ப்ளெக்ஸ் 2 இஸ் சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, the complex 2 succinate dehydrogenase. Next, complex 3 is cytochrome BC1 and complex 4 is cytochrome C oxidase and complex 5 is ATP synthase. இதுதான் complex 5. ஓகே, இதில் நான் என்ன சொன்னேன்? FADHும் சரி NADHும் சரி ரெண்டுமே இந்த ETS அண்டர்கோ போய் தான் என்ன ஃபார்ம் பண்ண போகுது? நமக்கு ATP ஃபார்ம் பண்ண போகுது. கரெக்டாக? அப்போ எல்லாமே இந்த 4 காம்ப்ளெக்ஸ்லேயும் பாஸ் ஆகி வருமானு பார்த்தா ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ இதிலிருந்து எலக்ட்ரானை எடுத்து இந்த எலக்ட்ரான்லேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக பாஸ் பண்ணிட்டு வரும். அந்த பாஸ் பண்ணுற அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி புரோட்டானை பம்ப் பண்ணும். ஓகே, கெமி ஆஸ்மாட்டிக் தியரி படித்தோமா? எஸ், கெமி ஆஸ்மாட்டிக் தியரியில் என்ன இருந்துச்சு? எப்படி புரோட்டானை பம்ப் பண்ணோம்? ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷனில் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி புரோட்டானை பம்ப் பண்ணி எங்கே தள்ளுச்சு? தைலகாய்டல் லூமனுக்கு தள்ளுச்சு, ரைட்? ஸோ அப்படி தான் என்ன நடந்துச்சு? கெமி ஆஸ்மாட்டிக் தியரி நடந்துச்சு. மோரார்லெஸ் சேம் மெத்தட். ஸோ இங்கே என்ன நடக்குது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அப்போது மேட்ரிக்ஸில் இருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு என்ன வரும்? எஸ், ஹைட்ரஜன்ஸ் வரும். ஸோ ஹைட்ரஜன் இங்கே அதிகமாக ஹைட்ரஜன் கிரேடியன்ட் அதிகமாயிரும். ஸோ அதனால் ஹைட்ரஜன் இது கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும்போது எது வழியாக மூவ் ஆகும்? ATP சிந்தேஸ் வழியாக மூவ் ஆகும். ஸோ ATP வில் பி சிந்தசைஸ்டு. ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி, அப்போது NADHல காம்ப்ளெக்ஸ் நான் 4 காம்ப்ளெக்ஸ் சொன்னேன். அப்போ 5 காம்ப்ளெக்ஸ் இன்க்ளூடிங் ATP சிந்தேஸ். இப்போ இந்த 5 காம்ப்ளெக்ஸுமே வந்து NADHோட எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நோ. ஸோ NADH உள்ளே வந்ததுன்னா ஓகே, NADH என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எங்கே? காம்ப்ளெக்ஸ் 1ல். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ல் யாரெல்லாம் இருக்கா? FMN FES. ஓகே, FMN FES. அதில் FES அப்படிங்கிறது யார்? அயன் கண்டைனிங் காம்ப்ளெக்ஸ். FEங்கிறது அயன். ஓகே, அயன் கண்டைனிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ல் யாரெல்லாம் இருக்கா? FMN இருக்குது, FES இருக்குது. ஓகே, ஸோ எலக்ட்ரான் இப்போ என்னாகும்? FMNக்கு வரும், FMNலேருந்து FES வரும். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி, இந்த பாஸ் பண்ணுற இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸில் இருந்து என்ன ஆகும்? ஹைட்ரஜன் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு எஸ் வரும். ஓகே, ஸோ இது காம்ப்ளெக்ஸ் 1. அப்போ நியாயப்படி அடுத்தது எங்கே போகணும்? காம்ப்ளெக்ஸ் 2க்கு போகணும், ரைட்? பட் இது காம்ப்ளெக்ஸ் 2க்கு போகாது. இது நேராக எங்கே போகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 3க்கு தான் போகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதிலிருந்து எலக்ட்ரான் வரும். இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? காம்ப்ளெக்ஸ் 1க்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ல் யாருக்கு போகும்? ஃபஸ்ட்டு FMN. FMNலேருந்து அடுத்து யாருக்கு போகும்? FES. ஓகே, இது காம்ப்ளெக்ஸ் 1. இதுக்கப்புறம் இது எங்கே போகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 3க்கு தான் போகும், 2க்கு போகாது. ஏன்னா 2 யாருன்னா இங்கே இருக்கிற FADH2ஓட எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறக்காக இருக்கிறது தான் 2. ஸோ FADH2 உள்ளே என்ட்ரி ஆகும்போது காம்ப்ளெக்ஸ் 1க்கு போகாது, நேராக காம்ப்ளெக்ஸ் 2க்கு தான் போகும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 யார் வருவா? NADH வரும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ல் இருக்கிற 2 காம்போனன்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் 1ல் இருக்கிற 2 காம்போனன்ட்ஸ் FMN அண்ட் FES. ஸோ இப்போ FMNலேருந்து என்னாச்சு? எலக்ட்ரான்ஸ் FESக்கு போயாச்சு. FESலேருந்து அடுத்து யார் வாங்கிட்டு வருவானா? யூபிக்வினோன் வாங்கும். ஓகே, ஸோ யூபிக்வினால் UQ
இது வாங்கிட்டு it will get reduced to ubiquinol. ஓகே, யூபிக்வினோனா மாறிடும். அந்த இந்த யூபிக்வினோன்லேருந்து எலக்ட்ரான் அடுத்து எங்கே பாஸ் பண்ணும்? காம்ப்ளெக்ஸ் 3க்கு பாஸ் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 3ல யார் இருக்கா? இந்த காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1 கரெக்டாக. ஸோ சைட்டோக்ரோம் பியும் இருக்கும், சைட்டோக்ரோம் C1ம் இருக்கும். பிகாஸ் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சைட்டோக்ரோம் BC1ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்கும், தட் இஸ் FES. ஸோ இது மூணு ஆளுமே யாரோட காம்பனண்ட்? காம்ப்ளெக்ஸ் 3யோட காம்பனண்ட்ஸ். காம்ப்ளெக்ஸ் 3க்கு 3 காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் வாங்குறா? சைட்டோக்ரோம் B. ஓகே, சைட்டோக்ரோம் Bலேருந்து அடுத்து எங்கே போகுது? எஸ், FES காம்ப்ளெக்ஸ். வெரி குட். FESலேருந்து அடுத்து எங்கே போயிருக்கு? சைட்டோக்ரோம் C1. ஓகே, ஏன்னா சைட்டோக்ரோம் BC1 தான் எஸ் காம்ப்ளெக்ஸ் 3. அதனால் அடுத்தது எங்கே போகுது? சைட்டோக்ரோம் C1. ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் தாவி சைட்டோக்ரோம் C1 வந்தாச்சு. அண்ட் இது காம்ப்ளெக்ஸ் 3. சரி, இப்போ அடுத்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும்போது இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இப்போ புரோட்டானை பம்ப் பண்ணி எங்கே கொடுக்கணும்? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு கொடுக்கணும், ரைட்? ஸோ இது என்ன பண்ணும்? இங்கேருந்து புரோட்டானை பம்ப் பண்ணி இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு கொடுக்கும். ஸோ இது 4 புரோட்டான்ஸை பம்ப் பண்ணும், இதுவும் 4 புரோட்டான்ஸை பம்ப் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 3 ரெண்டுமே 4 புரோட்டான்ஸை பம்ப் பண்ணி எஸ் எங்கே தள்ளும்? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இனி சைட்டோக்ரோம் C1லேருந்து எலக்ட்ரானை யார் வாங்குவாங்கன்னு பார்த்தேன்னா சைட்டோக்ரோம் C வாங்கும். ஓகே, சைட்டோக்ரோம் Cயையும் சைட்டோக்ரோம் C1ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சைட்டோக்ரோம் C1 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் 3யோட காம்பனண்ட். ஓகே, பட் அதுக்கும் வெளியே இருக்கிற ஆள் தான் யார்? சைட்டோக்ரோம் C. ஓகே, சைட்டோக்ரோம் C வாங்கிட்டு நேராக எங்கே கொண்டு போகும்? காம்ப்ளெக்ஸ் 4க்கு கொண்டு போகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 4 யார்? சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ், ரைட்? ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா A3 இருக்கும் அண்ட் காப்பர் கண்டெய்னிங் சென்டர். ஓகே, ஸோ 2 காப்பர் இருக்கும் ப்ளஸ் சைட்டோக்ரோம் A3 இருக்கும். ஓகே, இதுதான் யாரோடது? காம்ப்ளெக்ஸ் 4ஓட காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ 2 காப்பர் இருக்குது, ஒரு காப்பர் A அண்ட் ஒரு காப்பர் Bன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து எலக்ட்ரானை யார் வாங்குவானா? காப்பர் A வாங்கும். காப்பர் A வாங்கிட்டு அடுத்து எங்கே கொடுக்கும்? சைட்டோக்ரோம் A. ஓகே, நெக்ஸ்ட் கோஸ் டு சைட்டோக்ரோம் A. சைட்டோக்ரோம் Aலேருந்து சைட்டோக்ரோம் A3. ஓகே, சைட்டோக்ரோம் A3லேருந்து கடைசி காம்பனண்ட் யார்? எஸ், காப்பரில் இன்னொரு காம்பனண்ட் இருக்குது, இன்னொரு காப்பர் இருக்குது, அதை நம்ம காப்பர் Bன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ காப்பர் Bக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பாஸ் பண்ணும்போது என்னாகும்? இங்கே எகைன் எஸ் புரோட்டானை பம்ப் பண்ணி எஸ் இங்கே தள்ளும். எங்கே? மேட்ரிக்ஸ்லேருந்து பம்ப் பண்ணி இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு போகும். ஸோ நான் காம்ப்ளெக்ஸ் 4ல் காப்பர் A இருக்குது, சைட்டோக்ரோம் A, சைட்டோக்ரோம் A3 அண்ட் காப்பர் B. ஸோ இதெல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. இப்போது ஹைட்ரஜன் இங்கே வந்தாச்சு. அடுத்து அந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? காம்ப்ளெக்ஸ் 5ன்னு நம்ம நினைப்போம், ரைட்? பட் நோ, காம்ப்ளெக்ஸ் 5ங்கிறது யார்? ATP சிந்தேஸ், கரெக்டாக? ஸோ அங்கே என்ன நடக்கும்? ஹைட்ரஜனை மட்டும்தான் யூஸ் பண்ணி ATP ஃபார்ம் பண்ணும், எலக்ட்ரானை அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த எலக்ட்ரானை கடைசியாக இங்கே யார் வாங்குவாங்க அப்படின்னா இங்கே ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் மாலிகுல் இந்த எலக்ட்ரானை வாங்கும். ப்ளஸ் இங்கே யார் இருப்பா? மேட்ரிக்ஸில் ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தையும் இவங்க வாங்கும். ஓகே, தட் இஸ் புரோட்டான். ஓகே, வாங்கிட்டு மொத்தமாக என்னவா மாறும்? H2O மாறும். ஓகே, ஸோ த ஃபைனல் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் யாருன்னு கேட்டால் எஸ் O2 ஆக்சிஜன். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி 2 H+ யூஸ் பண்ணிடுது, ரைட்? அதனால் பாஸ் பண்ணும்போது இங்கே 2 H+ மட்டும்தான் வரும். பாக்கி எல்லா காம்ப்ளெக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் சரி, தேர்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் சரி எவ்வளோ H+ வந்திருக்கு? 4 H+ வந்திருக்கு. ஆனால் இந்த லாஸ்ட் 4th காம்ப்ளெக்ஸ்லேருந்து 2 H+ தான் வரும். ஏன்னா இன்னும் 2 H+ எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? எஸ், ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. ஸோ இது NADH-ஓடது. ஸோ ஒரு ATP ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 4 புரோட்டான்ஸ் வந்து கிராஸ் பண்ணணும். ஓகே, எங்கே கிராஸ் பண்ணணும்? இந்த பக்கம் இருந்து மேட்ரிக்ஸ்க்கு கிராஸ் பண்ணணும் த்ரூ ATP சிந்தேஸ். ஸோ இந்த ATP சிந்தேஸ் வழியாக 4 புரோட்டான் கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு ATPயை ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ NADH2 வந்திருக்கு. ஸோ NADH2 காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து காம்ப்ளெக்ஸ் 4 வரைக்கும் எலக்ட்ரானை பாஸ் பண்ணியிருக்கு. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி
4 அண்ட் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2 ப்ரோட்டான்ஸு பம்ப் ஆயிருக்கு ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ஆகும், கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே மேட்ரிக்ஸ்க்கு போகும் ரைட், அகெயின் த்ரூ ஏடிபி சிந்தேஸ் வழியாக போகும். அப்போது எவ்வளோ ஏடிபி ஃபார்ம் ஆகும்? எஸ், ஸோ இங்கே இந்த 4 போகும்போது, இந்த 4 கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகும். இந்த 4 கிராஸ் பண்ணி போகும்போது எஸ் அடுத்த ஏடிபி ஃபார்ம் ஆகும். இது கிராஸ் பண்ணி போகும்போது 4 இருந்தால் தான் எனக்கு ஒரு ஏடிபி, பட் இங்கே எவ்வளோ இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போது ஹாஃப் ஏடிபி தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஐ மீன் நான் ஜஸ்ட் ஈக்குவலண்ட் சொல்கிறேன், அதுக்காக ஏடிபியே பாதி தான் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஈக்குவலண்ட் சொல்கிறேன், எனர்ஜி ஈக்குவலண்ட்டுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஹாஃப் ஏடிபி தான் ஃபார்ம் ஆகும். அப்போது ரியாலிட்டியில் ஒரு NADH2 வந்து ETS என்ட்ரி ஆகி இது ஏடிபி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஏடிபி ஃபார்ம் ஆகும்? எஸ், 2.5 ஏடிபி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒன்லி 2.5 ஏடிபி மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். பட் நம்ம புக்கில் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 3 ஏடிபியாக படிப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சார்ட் போடும்போதோ இல்லை நமக்கு கொஸ்டின்ஸ் வரும்போதோ எல்லாத்துலேயுமே 1 NADH2 = 3 ஏடிபின்னு தான் கணக்கு எடுக்கணும், 2.5ன்னு எடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம NADH2ஓட கணக்கு பார்த்தாச்சு. நீ அடுத்து நம்ம யாரது பார்க்கணும்? FADH2 தான் பார்க்கணும். ஸோ FADH2 காம்ப்ளெக்ஸ் 1ல் வருமா? நோ, காம்ப்ளெக்ஸ் 1க்கு எலக்ட்ரானை கொடுக்காது. FADH2 எங்கே தான் என்ட்ரு ஆகும்? காம்ப்ளெக்ஸ் 2ல் தான் என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 2 அப்படிங்கிறது சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, ஸோ இந்த சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸில் 2 காம்பனன்ட் தான், FAD அண்ட் FES. ஓகே, ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் என்னது? காம்ப்ளெக்ஸ் 2, FAD and FES. ஓகே, ஸோ எலக்ட்ரானை எங்கே கொடுக்கும்? FADக்கு கொடுக்கும், FADலேருந்து FES கொடுக்கும், அண்ட் இந்த FES எங்கே கொடுக்கும்? எஸ், யூபிக்வினோலுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அங்கேருந்து யூபிக்வினோன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 இதெல்லாம் அப்படியே நடக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் 1 மட்டும் ஸ்கிப் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து வரும்போது இந்த பக்கம் ப்ரோட்டான் பம்ப் பண்ணணுமா இல்லையா? பட் இங்கே காம்ப்ளெக்ஸ் 2 ஆக்சுவலாக ப்ரோட்டானை பம்ப் பண்ணாது. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 2 ப்ரோட்டானை பம்ப் பண்ணாததுனால, ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 2 ப்ரோட்டானை பம்ப் பண்ணலை. அப்போ நான் FADH2க்கு எந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து மட்டும் தான் கணக்கு எடுக்க முடியும்? 2, 3, 4 இதுதான் கணக்கு எடுக்க முடியும் ரைட். அப்போ 2ல் ப்ரோட்டான் பம்ப் ஆகலை, 3ல் எவ்வளோ ஆயிருக்கும்? யூஸ்வலாக 4H+ ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆயிருக்கும். ஸோ 1 ATP ஃபார்ம் ஆகும். அடுத்தது 4ல் 2H+ தான் இருக்குது, ஏன்னா 2 வாட்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு ரைட். அப்போ இங்கே half ATP தான். ஸோ அப்போ 1 FADH2 அப்படிங்கிறது எவ்வளோ ஏடிபி ஃபார்ம் பண்ணும்? 1.5 ATP தான் ஃபார்ம் பண்ணும். பட் அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 ATPயாக படிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதில் வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. NADH2 காம்ப்ளெக்ஸ் 1ல் தான் வரும், FADH2 காம்ப்ளெக்ஸ் 2ல் தான் என்ட்ரு ஆகும். ஸோ NADH2 வந்து காம்ப்ளெக்ஸ் 1க்கு எலக்ட்ரானை கொடுக்கும்போது அதில் யார் இருப்பா? FMN இருக்கும், FES இருக்கும், அண்ட் அதுலேருந்து யூபிக்வினோல் கொடுக்கும். யூபிக்வினோன் அது ரெடியூஸ் ஆகும், அண்ட் தென் அது எங்கே கொடுக்கும்? எஸ், காம்ப்ளெக்ஸ் 3 தட் இஸ் சைட்டோக்ரோம் BC1, அதுலேயும் FES இருக்குது. தென் அங்கேருந்து சைட்டோக்ரோம் C, அதுக்கப்புறம் எஸ் காம்ப்ளெக்ஸ் 4. ஓகே, ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா அயன் கண்டைனிங் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ எந்தெந்த காம்ப்ளெக்ஸில் அதெல்லாம் அயன் இருக்குது? ஸோ எதுலலாம் இருக்குது? எஸ், அயன் கண்டைனிங் காம்ப்ளெக்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அயன் இருக்கா? FES இருக்குது ரைட். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ல் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 2ல் எஸ், காம்ப்ளெக்ஸ் 2லேயும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 3ல் இருக்கா? எஸ், காம்ப்ளெக்ஸ் 3லேயும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 4ல் இருக்கா? நோ. ஸோ காம்ப்ளெக்ஸ் 1, 2 அண்ட் 3 இந்த மூணுமே என்னது? அயன் கண்டைனிங் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின், காப்பர் கண்டைனிங் காம்ப்ளெக்ஸஸ். எஸ், நீங்கள் படிக்கிறதுலேயே ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸில் மட்டும் தான் காப்பர் இருக்குது. யார் அது? எஸ், காம்ப்ளெக்ஸ் 4. எவ்வளோ காப்பர் இருக்குது? 2 காப்பர் இருக்குது. ஓகே, 2 காப்பர் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னது? காம்ப்ளெக்ஸ் 4. ஓகே, ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின். இது இல்லாமல் வேறு என்ன கொஸ்டின்? மொபைல் எலக்ட்ரான் கேரியர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மொபைல் எலக்ட்ரான் கேரியர்ஸ் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரானை கொண்டு போய் கொடுக்கறது, அதுதான் மொபைல் எலக்ட்ரான் கேரியர்ஸ். ஸோ அப்போ இங்கே எத்தனை பேர் மொபைல் எலக்ட்ரான் கேரியர்ஸாக இருக்காங்க? 1 அண்ட் 2 அவ்வளோதான் இருக்குது ரைட். ஸோ யூபிக்வினோல் அண்ட் எஸ் சைட்டோக்ரோம் C இந்த 2 மட்டும்தான் மொபைல் கேரியர்ஸ். ஓகே,
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அண்ட் ஃபைனல் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜன். ஓகே, ஸோ என்ன ஃபார்ம் ஆகுதாங்க? வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால தான் ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆக்சிஜன் இங்கே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாதான் மேலேருந்து என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஆக்சிஜன் இங்கே இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்காது, அதனால மேலே ஃப்ளோ இருக்காது. ஸோ ஏடிபி ஃபார்ம் ஆகாது. அதனால தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படித்த எந்த ஸ்டெப்லையுமே ஆக்சிஜனை பற்றி படிச்சிருக்க மாட்டோம், ரைட்? கிளைகாலைசிஸ், லிங்க் ரியாக்ஷன், கிரப்ஸ் சைக்கிள் எதுலையுமே ஆக்சிஜனை பற்றி படிச்சிருக்க மாட்டோம். பட் இடிஎஸ்ல தான் என்ன வருது? ஆக்சிஜன் வருது. அண்ட் அதுவும் இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, ஏன்னா NADH to FADH to ATPயாவே கன்வெர்ட் ஆகாது. நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த எனர்ஜி எங்கிருந்து வருது? எஸ், NADH2 அண்ட் FADH2லேருந்து தான் வருது. ஏன்னா டைரக்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ATP ரொம்ப கம்மி. ஓகே, இனி இதில் ATP சிந்தேஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ காம்ப்ளெக்ஸ் 5ல் 2 காம்போனன்ட்ஸ், ஒன்று F0, இன்னொன்று F1. ஸோ ஆக்சுவலாக F0 அப்படிங்கிறது இன்டர் மெம்பரைன் ப்ரோட்டீன். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், 2 மெம்பரைன் இருக்குது, மெம்பரைன் நடுவுலையே இருக்கும். ஸோ இன்டர் மெம்பரைன் ப்ரோட்டீன். அண்ட் இந்த மெம்பரைனுக்கு வெளியே இப்போது இதுதான் மெம்பரைன். ஓகே, திஸ் இஸ் த மெம்பரைன். ஸோ இது மொத்தமாக இருக்கிறது இன்டர் மெம்பரைன் ப்ரோட்டீன். இது இந்த மாதிரி வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கும் எங்கே? மேட்ரிக்ஸில், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பெரிஃபரல் ப்ரோட்டீன். இந்த பெரிஃபரல் ப்ரோட்டீன் எங்கேயாவது இந்த வார்த்தை படிச்சிருக்கோமா நாம? எஸ், செல் த யூனிட் ஆஃப் லைஃப். எஸ், செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் செல் மெம்பரைனில் இன்டகிரேட்டட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ரைட்? இன்டகிரேட்டட் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது வித்தின் த செல் மெம்பரைனுக்குள்ளேயே இருக்கும். அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது செல்லுக்கு வெளியவோ இல்லை உள்ளேயோ எப்படி இருக்கும்? உள்ள எம்பர்டட் ஆகாமல் பாதி இது மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் F1. ஓகே, ஸோ electrons from NADH2 produced in the mitochondrial matrix during citric acid cycle are oxidized by NADH dehydrogenase, that is complex 1. ஸோ யார் ஆக்சிடைஸ் பண்ணுறா? NADH dehydrogenase ஆக்சிடைஸ் பண்ணுது, அதுதான் காம்ப்ளெக்ஸ் 1. யாரை? NADH. ஓகே, and the electrons are transferred to ubiquinone located within the inner membrane. ஸோ இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? யூபிக்வினோனுக்கு. அண்ட் யூபிக்வினோன் எங்கே இருக்குது? located within the inner membrane. that அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு கேட்பாங்க. இட் இஸ் located in the inner membrane. Ubiquinone also receives reducing equivalent via FADH2 complex 2. ஸோ யூபிக்வினோன்ல இது மட்டும்தான் வருதா? கிடையாது. FADH2 complex 2 வழியாக என்ட்ரு ஆகி அடுத்து அது எங்கே கொடுக்கும்? யூபிக்வினோனுக்கு தான் கொடுக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் a complex that is generated during oxidation of succinate in the citric acid cycle. ஸோ citric acid cycleல succinate oxidize ஆகும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகுது? FADH2வே ஃபார்ம் ஆகுது, ரைட்? நெக்ஸ்ட், the reduced ubiquinone, that is ubiquinol. So ubiquinol மாறும். ஓகே, ஸோ யூபிக்வினோனோட ரெடியூஸ்டு ஃபார்ம் தான் யாரு? யூபிக்வினால். Okay, this is then oxidized with the transfer of electron to cytochrome C via cytochrome BC1 complex, that is complex 3. So complex 2 க்கு complex 3 க்கு நடுவுல இருக்கிற mobile electron carrier யாரு? Yes, cytochrome C. Okay, அதே complex 1 க்கும் complex 3 க்கும் நடுவுல இருக்கிறது ubiquinone. Very good. So cytochrome C is small protein attached to the outer surface of the inner membrane. This is very important MCQ. ஏன்னா cytochrome C எங்க இருக்கு? It is a small protein attached to outer surface of inner membrane. So inner membrane ஓட outer surfaceல. So அதனால தான் நீங்க இந்த picture பார்த்தீங்கன்னா தெரியும். இது எங்க இருக்கு? inner membrane ஓட outer surfaceல இருக்கு. ஏன்னா இந்த side outer, இது inside. Okay? So inner membrane ஓட outer surfaceல தான் யார் இருக்கா? cytochrome C இருக்கு. அதே வந்து ubiquinone எங்க இருக்கு? Yes, inner membraneலயே இருக்கு. Okay, so this is very important MCQ and acts as a mobile carrier for transfer of electrons between complex 3 and complex 4. Okay, so ரெண்டே mobile electron carriers தான். So complex 1, 2, 3 and 4. FADH2 எங்க enter ஆகும்? complex 2ல enter ஆகும். So complex 1 க்கு complex 2, complex 3 and complex 4 இருக்கு. and complex 1 க்கு யார் கொடுப்பா? electron NADH2 கொடுக்கும் and complex 2 க்கு FADH2 கொடுக்கும், right? so இந்த complex 1 ல இருந்து complex 2 க்கு எலக்ட்ரானை கேரி பண்ணிட்டு போறது யாரு? yes, ubiquinone. okay, அதே வந்து complex 2 ல இருந்து complex 3 க்கு எடுத்துட்டு போறது யாரு? yes, அதுவும் அதே ubiquinone.
ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பட் 3 to 4க்கு எடுத்துகிட்டு போகிறது யார்? சைட்டோக்ரோம் சி. ஸோ மொத்தமே ரெண்டு மொபைல் எலக்ட்ரான் கேரியர்ஸ் 3க்கு கொண்டு போய் கொடுக்குற யாராக இருந்தாலும் அது யார்? இப்போ FADH கொடுத்தாலும் சரி, NADH கொடுத்தாலும் சரி, 3க்கு கொண்டு போய் கொடுக்க போகிறது யார்? யூபிக்வினான். ஓகே, பட் 4க்கு கொண்டு போய் கொடுக்க போகிறது யார்? சைட்டோக்ரோம் சி. ஸோ complex 4 refers to cytochrome C oxidase. ஸோ இதோட பேர் cytochrome C oxidase containing என்னென்ன இருக்கு? cytochrome A, A3 and 2 copper centers. இந்த 2ங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா 2 காப்பர் அதில் இருக்கு. ஓகே, so when the electron passes from one carrier to another via complex 1 to 4 in the electron transport chain, they are coupled to ATP synthase, that is complex 5 for the production of ATP from ADP and inorganic phosphate. So நம்ம ATPலேருந்து ADPலேருந்து ATP ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எஸ் எங்கே போகணும்? இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ரோட்டான்ஸ் எஸ் காம்ப்ளெக்ஸ் 5க்கு போகணும். The number of ATP molecule synthesis depends on the nature of the electron donor. யார் எலக்ட்ரான் டோனரை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் ATP molecules synthesized. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதே NADH2 தான் எலக்ட்ரான் டோனர் அப்படின்னா ஒரு NADH2லேருந்து எஸ் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் கொடுத்துருப்பாங்க? 4H plus from complex 1. அதுக்கப்புறம் இன்னொரு 4H plus from complex 3. 2 கிடையாது, it is 3. ஏன்னா NADH2னா 2 கிடையாது, 3. ஓகே, அண்ட் இன்னும் ரெண்டு H plus from complex 4. So 1 ATP plus 1 ATP plus half, that is 2.5 ATP. அதே வந்து எலக்ட்ரான் டோனர் FADH2 இருந்தா அது வந்து ஃபஸ்ட்டு எங்கே என்ட்ரி ஆகும்? காம்ப்ளெக்ஸ் 2ல. காம்ப்ளெக்ஸ் 2ல ஏதாவது எலக்ட்ரான் உள்ள ப்ரோட்டான் பம்ப் பண்ணுமா? நோ, காம்ப்ளெக்ஸ் 2ல பம்ப் பண்ணாது. பட் காம்ப்ளெக்ஸ் 3ல பம்ப் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 4லையும் பம்ப் பண்ணும். பட் அது 2 தான் பம்ப் பண்ணும். ஸோ 1 இங்கே ஒரு half, so which is equal to 1.5 ATP. So depends on the electron donor. Complex 5 என்ன பண்ணும்? எவ்வளோ நம்பர் ஆஃப் ATP synthesize பண்ணுங்கிறத டிசைட் பண்ணும். ஓகே, oxidation of 1 molecule of NADH to give rise to 3 molecules of ATP, while that of 1 molecule of FADH to produce 2 molecules of ATP. இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்கில் இருக்கிற எல்லா இதுவுமே மொத்தமாக இந்த இடத்துல இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு மொத்த சார்ட் போட்டிருக்கிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 3 molecules and 2 moleculesனு. ஸோ நீங்கள் 2.5 1.5 எடுக்கக்கூடாது unless it is specifically mentioned. Okay, although the aerobic process of respiration takes place only in the presence of oxygen, the role of oxygen is limited to the terminal stage of the process. Yes, aerobic processல role of oxygen எங்கே இருக்கு? terminal stepல தான் இருக்கு, last stepல தான் இருக்கு. but it is very crucial. so oxygen இல்லைனா என்ன ஆகும்? electrons flow இருக்காது. electrons flow இல்லைனா என்ன ஆகும்? ATP நமக்கு produce ஆகாது. அதனால தான் oxygen very important. Yet the presence of oxygen is vital since it drives the whole process. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். Okay, so it drives the whole process by removing hydrogen from the system. Oxygen act as the final hydrogen acceptor. ஏன்னா லாஸ்ட்டாக இது ஹைட்ரஜன் அக்செப்டரும் இவர் தான், எலக்ட்ரான் அக்செப்டரும் அதுதான். ஓகே, ஆக்சிஜனை தான் எலக்ட்ரானையும் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணுது அண்ட் ஹைட்ரஜனையும் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணுது அண்ட் இட் ஃபார்ம்ஸ் வாட்டர். Unlike photophosphorylation, where it is a light energy that is utilized for the production of proton gradient required for the photophosphorylation. Unlike photophosphorylation, where it is a light energy that is utilized for the production of photon gradient required for the phosphorylation. In respiration, it is the energy of oxidation reduction utilized for the same process. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம photophosphorylation பார்த்தோமா? ஃபோட்டோனா லைட்டு. ஸோ லைட்டை யூஸ் பண்ணி எங்கே ஃபாஸ்ஃபோரைட் பண்ணோம்? எஸ் Z ஸ்கீமு பார்த்தோமா? ஸோ அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு? கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதேசிஸ், ரைட்? ஸோ அங்கே எலக்ட்ரானை நம்ம பாஸ் பண்ணும்போது எப்படி எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணி பாஸ் பண்ணோம்? லைட்டை யூஸ் பண்ணி, ரைட்? அதனால தான் அந்த ஃபாஸ்ஃபோரிலேஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு? லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோட்டான் கிரேடியண்ட்டை ஃபார்ம் பண்ணோம், ரைட்? லைட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரானை பம்ப் பண்ணோம். எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணோம்? ஜம்ப் பண்ணி அதை நம்ம கேரியரில் கொடுத்தோம். அந்த டைமில் நம்ம ப்ரோட்டானை உள்ளே எடுத்தோம். இதுதான் கெமி ஆஸ்மோட்டிக் தியரி சொல்லிச்சு, ரைட்? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் லைட். ஸோ அதனால தான் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் சொல்கிறோம். பட் இங்கே என்ன நடக்குது? இங்கே வந்து சீரியஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரானை பாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அட் த சேம் டைம் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ரோட்டானை பம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஃபார் திஸ் ரியாக்ஷன்
It is for this reason that the process is called oxidative phosphorylation. So always remember, mitochondria நடக்கிறது oxidative phosphorylation. Okay, photophosphorylation கேட்டாங்கன்னா அது chloroplastல இருக்கிறது தான் photophosphorylation. Okay, so what is the difference? So இத questions கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா substrate level phosphorylation எங்க நடக்குது, oxidative phosphorylation எங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி questions வரும். so difference உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். so substrate level phosphorylation source என்னவா இருக்கும்னா organic molecule இருக்கும். பட் அதுவே ஆக்சிடேட்டிவோ photophosphorylation இருந்தா inorganic molecules இருந்து எடுக்கும். ஓகே, அதே எனர்ஜி சோர்ஸ் எங்க இருக்கும்னா high energy phosphate bond of a donor. so டோனர்ல இருந்து எனர்ஜி பாண்டை பிரேக் பண்ணி அங்கிருந்து பாஸ்பேட்டை எடுக்கும். ஓகே, அந்த பாஸ்பேட்டை கொடுக்கும், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும் எங்க சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன்ல. அதே ஆக்சிடேஷன்ல புரோட்டான் தான் என்னது மெயின், புரோட்டான் கிராஸ் பண்ணி வரணும், ரைட்? அதே மாதிரி போட்டோபாஸ்போரிலேஷன்லயும் புரோட்டான் கிரேடியன்ட் தான் மெயின். லொகேஷன் எங்க நடக்குதுன்னு பாருங்க. சப்ஸ்ட்ரேட் லெவல்ல இது எங்கெல்லாம் நடக்கும்? சைட்டோசால்லையும் நடக்கும், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லயும் நடக்கும். அப்ப சைட்டோசால்ல எங்க சப்ஸ்ட்ரேட் லெவல் கான்சென்ட்ரேஷன் நடக்குது? எஸ் எஸ், ஒரு இடத்துல நடக்குது, சொல்லுங்க. கிளைகாலைசிஸ், ரைட்? கிளைகாலைசிஸ்ல எங்க நடந்துச்சு? 2 ATP ஃபார்ம் ஆச்சு, ரைட்? என்னென்ன ஸ்டெப்ல 2 ATP ஃபார்ம் ஆச்சு? 7 and 10. வெரி குட். ஸோ 7th and 10th ஸ்டெப்ல ஃபார்ம் ஆச்சு, அது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல எங்க நடந்துச்சு? எஸ், Krebs cycle. வெரி குட். Krebs cycle ஆக ஒரே ஒரு GTP தான் ஃபார்ம் ஆயிருக்கும், which is equivalent to ATP, ரைட்? ஸோ அங்க ஸோ இந்த ரெண்டுமே சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். அடுத்து இன்னர் இங்கே எங்கே நடக்குது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் எங்கே நடக்குது? இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, இப்போ தான் பார்த்தோம், ETS செயின், ரைட்? அடுத்தது போட்டோபாஸ்போரிலேஷன் எங்கே நடக்குது? தைலகாய்டு ஆஃப் குளோரோபிளாஸ்ட், கெமியோஸ்மோட்டிக் தியரி. ஓகே, லொகேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ் எங்கெல்லாம் லொகேஷன் இருக்குது? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் ப்ரோகேரியாட்டில் எங்கே நடக்கும்? சைட்டோசாலில் மட்டும்தான் நடக்கும். என்ன இல்லைங்க, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. அடுத்தது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனும் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன்ல நடக்கும். ஓகே, ஏன்னா சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன்ல என்ன இருக்கும்? மீசோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும், நம்ம படிச்ச செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல, ரைட்? ஸோ அதில் நடக்கும். அண்ட் போட்டோபாஸ்போரிலேஷனுங்கிறது தைலகாய்டு ஆன் குரோமேட்டோஃபோர்ஸ். ஓகே, ஸோ when the organism needs to synthesize fatty acid, acetyl-CoA would be withdrawn from the respiratory pathway, right? ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னோம்? ஃபேட்டி ஆசிட் வந்து acetyl-CoA கன்வெர்ட் ஆகி and இந்த acetyl-CoA will enters Krebs cycle, right? இப்போ ஃபேட்டி ஆசிட் வேணும், இப்போ வந்து பாடியில் ஃபேட்டி ஆசிட் நெசசரி இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த acetyl-CoA Krebs cycle என்டர் ஆகாது, ஸோ தட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபேட்டி ஆசிட் இருந்தாவே acetyl-CoA ஃபார்ம் ஆகி அது அப்படியே Krebs cycle போகணும் அப்படிங்கிறது கிடையாது. பாடியோட நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்? சேஞ்சஸ் நடக்கும். Hence, the respiratory pathway comes into picture both during breakdown and synthesis of, yes, fatty acids. Similarly, during the breakdown and synthesis of protein too, the respiratory intermediates forms the link. So, அங்கேயும் என்ன வரும்? Yes, respiratory intermediates வரும். Breaking down process within the living organism is catabolism and synthesizing is the anabolism. Because the respiratory pathway is involved in both anabolism and catabolism, it will hence be better consider the respiratory pathway as an amphibolic pathway. So, ரெண்டு இருக்கனால நம்ம என்ன சொல்றோம்? Yes, amphibolic சொல்றோம். So, catabolism and anabolism. Catabolism is the set of metabolic pathways that breaks down the molecules. So, என்ன நடந்திருக்கீங்க? பெரிய மாலிகுல் வந்து smaller molecule மாறி இருக்கு and energy is released. அதே அனபாலிசத்தில் என்ன நடந்திருக்கு? ஸ்மாலர் யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு and energy is utilized. So, இது என்ன process? Constructive process. Okay, which means making up process. Next, we are going to see about respiratory quotient. So, let us now look at another aspect of respiration. As you know, during aerobic respiration, O2 is consumed and CO2 is released. ஆமாவா இல்லையா? எஸ், நம்ம O2 கன்சியூம் பண்ணுறோம் அண்ட் CO2 ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரேஷியோவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறோம். The ratio of the volume of CO2 evolved. So, volume of CO2 evolved to the volume of O2 consumed in the respiration is called as respiratory quotient or respiratory ratio னு சொல்லுவாங்க. So, respiratory ratio னு கேட்டால் respiratory ratio வேறு, quotient வேறுன்னு நினைக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ RQ is equal to volume of CO2 evolved. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது evolved product.
ஓகே அதுக்கப்புறம் தான் கீழே வர்றது யார் வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு இது ரியாக்டன்ட்டில் வருது ஓகே ஸோ ப்ராடக்ட் தான் மேலே ஸோ வால்யூம் ஆஃப் CO2 evolved divided by volume of O2 consumed. The respiratory quotient depends upon the type of respiratory substrate used during respiration. So இந்த respiratory quotient என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து என்ன ஆகும் respiratory quotients மாறும் which means CO2 evolve ஆகுறது O2 utilize ஆகுறது என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் depends on the substrate. So கார்போஹைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா O2 கன்சியூம் பண்ணுறதும் CO2 ரிலீஸ் ஆகிறதும் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் ஸோ RQ is equal to 6CO2 divided by 6O2 which is 1. ஸோ அப்போ RQ of carbohydrate respiratory quotient or respiratory ratio of carbohydrates அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ it is 1. When fats are used in respiration the RQ is less than 1. ஸோ ஃபேட்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் RQ less than 1 இருக்கும் ஏன் less than 1 இருக்கு because yes CO2 ரிலீஸ் ஆனது எப்படி இருக்கும் O2வை விட கம்மியாக இருக்கும் ஓகே O2 கன்சப்ஷனை விட CO2 ரிலீஸ் கம்மியாக இருக்கும் அதனால் RQ is less than 1 ஸோ ஃபேட்டுக்கு ஆல்வேஸ் less than 1 ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ட்ரைபால்மிட்டன் ஸோ ட்ரைபால்மிட்டனுங்கிறது எவ்வளோ கார்பன் காம்பவுண்ட் 51 கார்பன் காம்பவுண்ட் ஓகே ஸோ ட்ரைபால்மிட்டனுங்கிற எஸ் ஃபேட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே நமக்கு கிடைச்சி 0.7 ஸோ ட்ரைபால்மிட்டன் கேட்டால் 0.7 ஜென்ரலாக ஃபேட் அப்படின்னு கேட்டால் less than 1 ஓகே ப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ரேஷியோ would be about 0.9 ஸோ ஃபேட்டுனா less than 1 ப்ரோட்டீனு கேட்டாங்கன்னா அரௌண்ட் இட் இஸ் 0.9 what is important to recognize is that in living organisms respiratory substrates are often more than one pure proteins or fats are never used as a respiratory substrate ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் ஏன்னா இது நம்ம பியூர் ப்ரோட்டீன் இது வந்து ஃபேட்டு தான் இது ஃபேட் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் வச்சு தியரட்டிக்கலாக சொல்கிறோம் பட் ஆக்சுவலாக என்ன நடக்கும் பியூராக ப்ரோட்டீன் மட்டுமே என்ன ஆகாது உள்ளே வராது கிளைக்கோ ப்ரோட்டீன் அப்போ யார் இருக்கா கூட கிளைக்கோ இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட் ஸோ கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் ஸோ அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதோட நமக்கு இந்த சாப்டர் முடியுது ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ரெஸ்பிரேஷன் எஸ் குளுக்கோஸ் எப்படி என்ட்ரு ஆகுது ஏரோபிக் அனரோபிக் பாத்வேஸ் கிளைகாலைசிஸ்ங்கிறது காமன் பாத்வே அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் அதுக்கப்புறம் ஏனரோபிக்காக இருந்த ஃபர்மெண்டேஷன் அதில் 2 டைப் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் அண்ட் லாக்டிக் ஃபர்மெண்டேஷன் அண்ட் இந்த பக்கம் என்ன பார்த்துருக்கோம் ஏரோபிக்கில் எஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எஸ் கிளைகாலைசிஸ்க்கு அப்புறம் லிங்க் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எஸ் Krebs சைக்கிள்க்கு அப்புறம் ETS ஓகே